நான் வந்து அந்த கார் என்கிட்ட இல்லைன்னா இன்னைக்கு மோட்டோ வேகன் இருந்திருக்காது, இந்த கதை எதுவுமே இருந்திருக்காது. தெரியும் யாரெல்லாம் கார் விரும்பியாங்களோ அவங்க எல்லாம் அந்த கார் ஓட்டி பார்க்கணும். யாரெல்லாம் பென்ஸ் எல்லாம் இந்த பிஎம்டபிள்யூ இந்த ஹேண்ட்லிங் கார்ஸ் ஓட்டியவங்க எல்லாம் இதையும் ஓட்டி பார்க்கணும். இதை நீ கிராங்க் பண்ணிட்டு டீசலா பெட்ரோலான்னு காட்ட சொல்லலாம், வாய்ப்பு கிடையாது. பெட்ரோலா டீசலான்னு சொல்ல முடியாது. கரெக்டாக சொன்னால் இந்தியன் டிரைவிங் கண்டிஷனுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிரான்ஸ்மிஷன். ஆனால் அதை ஸ்பாயில் பண்ணுறதுக்குன்னு அதில் ஒரு சாதனை இருக்குது, கிளச். அதான் பாவம், உனக்கு பிரச்சனை இல்லை. சின்ன பையன் நான் பாவம் டிஸ்லோகேட்டான ஒரு காலையை வச்சுட்டு இதில் ஓட்டு நான் என்ன செய்வேன். ஆனால் இது வந்து டர்போவே கிடையாது. அப்போ நம்ம அவங்களோட இது என்னது நேச்சுரல், இது நேச்சுரல் இது ஈவில் ஸ்மைல். அந்த டர்போ நாய்ஸ் ஒன்று கேட்குங்க, அதுக்கு வேண்டிதான் ரோவ் பண்ணி 5 லட்சம் வேணாலும் ஓடும், 10 லட்சம் வேணாலும் ஓடும். இதில் உள்ள கிரண்ட் வந்து ஐவி டெக்கில் கிடையாது. நார்மல் டீசல்ஸ் எல்லாம் ஒரு 3000-3500 ஆர்பிஎம்ல போதும், லிமிட் ஆகும். இது 3500 4000 டீசல் மாதிரியே இருக்கு. உண்மையிலேயே ஆன்சர் வந்து செகண்ட் கியர்ல போய் இருக்கணும். இருந்துட்டு டேனி வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண உடனே செகண்ட் வந்து இதுதான் பாயிண்ட். அதில் ஹலோ மோட்டா ஃபேம், வெல்கம் டு மோட்டா கேஷ், ஃபர்ஸ்ட் அவர் தமிழ் ஆட்டோமோட்டிவ் பாட்காஸ்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 162வது மோட்டா கேஷ் எபிசோடில் இருக்கோம். இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா எபிசோடுமே யூடியூப்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோவில் பார்க்க முடியலன்னா ஸ்பாட்டிஃபை ஆடியோவில் கேளுங்க. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம்னா, இந்த கடையில் மல்லிகை சாமான் எழுதியதுக்கு லிஸ்ட் எழுதி வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டாக எழுதி என் கையில் கொடுத்துருக்காங்க. ஆசிரியனாக்கே வந்து என்ன டாபிக்னு தெரியாதாம்மா, ஏதோ ஹிஸ்டரி மாதிரி பின்னாடியெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. என்னன்ட்ட கேட்கலாம். ஆக்சுவலி என்னன்னா, இவன்ட்ட எப்படி சொன்னோன்னா, நீ டைட்டிலே கிடையாது, உங்களை கண்டென்ட்டோடு நாங்கள் பின்னாடி ஒரு 20 வருஷம் பின்னாடியிலேருந்து நம்ம ஒரு டைம் ட்ராவலுக்கு வரலான்னு சொன்னதையாகும், டைட்டிலே இல்லைன்னு இன்னொரு ஸ்டைலில் சொல்லியிருக்கான். ஆக்சுவலி எப்படி தெரியுமா, நாங்கள் நிறைய டிஸ்கஷன்ஸ் பண்ணுறது இந்த எங்களுடைய ட்ராவலில் எங்களுடைய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வேறு வேலை இல்லையான்னு சில நேரம் தோணும். சில நேரம் ரொம்ப நல்ல டிஸ்கஷனாக இருக்கும். அதாவது எனிதிங் ஆன் கார்ஸ் தான் இருக்கும், இல்லை டெக்னாலஜியாக இருக்கும். இதில் ரொம்ப ரீசண்டான பீரியடில் நாங்கள் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுறது ஒன்று என்னென்னா, ஒரு கம்ப்ளீட்னஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் நிறைய பேசுகிறோம். அது ஒரு மாதிரி ஒரு எக்கோ மாதிரி திருப்பி எங்கள் எல்லாருக்குள்ளே அது சுற்றிக்கிட்டே இருக்குது. இந்த கம்ப்ளீட்னஸ்ன்னு சொல்லக்கூடியது எப்போ ஆரம்பிச்சதுன்னா, நம்ம வந்து ஒரு சப்-4 மீட்டர் வர்சஸ் மிட் சைஸ்னு ஒரு கண்டென்ட் எடுக்கும்போதே இந்த கம்ப்ளீட்னஸை நம்ம இன்னைக்குள்ள கார்ஸில் மிஸ் பண்ணுறோம். அப்போ வந்து இன்றைக்கி மிஸ் பண்ணுறோன்னா உடனே பழைய கதைக்கு போயிடும். இந்த பழைய கதைக்கு போனால் பழைய கதை வேறு மாதிரி இருந்தது. அப்போ எப்போவுமே இந்த பழைய கதைக்கு வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. அதாவது சுகர், சால்ட்டு, சோறுன்னு எல்லாம் இருக்கிறது மாதிரி எல்லாமே இருக்குது. இன்றைக்கி சோகால்டு இந்த கிமிக்ஸில் அது இன்னொரு ஃப்ளேவரில், அதையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் இந்த நியூ ஜெனரேஷன் பையர்ஸுக்கு அது தேவைப்படுது. இப்போ ஒரு காலகட்டத்தில் கம்ப்ளீட்னஸ்ன்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு பீரியடில் நடந்த இன்னோவேஷன்ஸ், அந்த இன்னோவேஷன்ஸ் வந்து பழைய பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனாக இருந்தது, இல்லை பழையதை ஆக்சலரேட் பண்ணிச்சது, பழையதை வந்து ரிஃபைன் பண்ணிச்சது, இம்ப்ரூவ் பண்ணிச்சதுன்னு சோகால்டு இருக்குது. இதுதான் அந்த இண்டஸ்ட்ரியோட க்ரோத். இப்போ இருக்கிறதுக்கு இதுதான் பேஸ்மெண்ட். ஆமாம், இதை நம்ம சொல்லும்போது ஈவிஸுக்கு அப்படி ஒரு பேஸ்மெண்ட் கிடையாது. அதுக்கு உண்மையில் அது தேவையும் கிடையாது. ஏன்னா ஈவிஸ் இந்த சென்ஸ் வந்து அது வேறு. அதனால தான் நம்ம நிறைய இடத்துல பேசுவோம், ஈவிஸுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி தேவையில்லை. ஒரு ஈவி பிராண்ட் வரணுன்னா கொஞ்சம் பணமும், இன்னைக்குள்ள லேட்டஸ்ட் என்ஜினியரிங் தெரிஞ்ச என்ஜினியர்ஸை நம்ம எடுத்தோம்னா க்ளவுட் ஆர்கிடெக்சர் ஆகலாம், எலக்ட்ரிக் ஆர்கிடெக்சர் ஆகலாம், சோகால்டு என்ஜினியரிங், ஸ்ட்ரக்சரல் என்ஜினியரிங்கும் இதெல்லாம் பண்ணால் வந்துடலாம். ஆனால் ஆட்டோமொபைலோட ஐஸ் டெக்னாலஜி வந்து ஜஸ்ட் லைக் தட். நம்ம இப்போ ஒரு 5 பேர் சேர்ந்து நமக்கு ஒரு ஃபண்டிங் கிடைச்சதுன்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்க ஒரு இன்ஜினை உருவாக்க நடக்காத விஷயம். அதுக்குன்னு ஒரு பீரியட் இருக்குது. அதில் வந்து எவ்வளவு ஸ்டோரிஸை தாண்டி வந்திருக்கு. அப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த ஸ்டோரிஸில் இந்தியாவோட கோல்டன் பீரியட் வந்து ஒரு 2000 2018 இந்த சோகால்டு பீரியட். இதை வந்து என்னுடைய ஏஜில் எனக்கு ரொம்ப சீனியர் இல்லாமல் நெக்ஸ்ட்டு சீனியர்ஸ் இல்லை அடுத்த ஜூனியர்ஸும் உங்கள் ஏஜில் உள்ள பீப்புளும் இதை என்ன பண்ணியிருப்பாங்க, தாண்டி வந்திருப்பாங்க, இல்லை இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வந்திருப்பாங்க. அதில் நம்ம இதை எப்படி பிரிக்கிறோம்னா, பெட்ரோலில், டீசலில் என்னென்ன டாபிக் இருக்குது, பெட்ரோல், டீசல், டிரான்ஸ்மிஷனில், பிளாட்ஃபார்ம்ஸில், கொஞ்சம் ப்ராடக்ட்ஸில். இது வந்து இந்தியாவில் சில விஷயங்களை
சேஞ்ச் பண்ணது இல்லை வந்து இந்தியாவில் அந்த ஃபேஸை மாற்றின டெக்னாலஜிஸையும் சோகால்டையும் நம்ம ஒரு திருப்பி ஒருக்கா ரிமெம்பர் பண்ணலாம், அதுக்கு ஒருக்கா பின்னாடி போகலான்னு அது உண்மைதான். அது ஆக்சுவலி அது லெஜண்ட்ஸ் தான். ஏன்னா இந்தியன் ஆட்டோ இண்டஸ்ட்ரி வந்து ஃபண்டமெண்டலாக பார்த்தோன்னா அதோடைய பேசிக்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் இந்த கிமிக்ஸ் எல்லாம் மேலே ஆட் பண்ண முடிஞ்சுது. இப்போ ஒரு 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 பிராண்ட் வந்து அவங்களுடைய ஃபவுண்டேஷன் தெளிவாக இருந்தால் தான் அதை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். மகேந்திரா அப்படி ஒரு எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் சொல்ல முடியும். இப்போ மகேந்திரா ப்ரைஸ் பண்ணுறோன்னு தயவு செய்து நினைக்காதீங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அது புரியும். ஒரு ஒரு டெக்னாலஜியை என்ஜின் டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு சுற்றி அடிக்க முடியும். என்ஜின் டெக்னாலஜி இல்லைன்னா இந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இல்லை. அங்கே தான் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா போகலாம். என்ஜின்ஸ் போமா, டீசல் என்ஜின், டீசல் ரெவல்யூஷன், அக்டேவியா 1.9 TDI, அதாவது அந்த பிடி பம்ப் டியூஸ் சீரீஸ். ஆக்சுவலி எப்படின்னா கார்ஸ் ஓட்ட பிடிக்கிறவங்களுக்கு இந்த ஹிக்கப்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபீல் இருக்கும் காரோடைய என்ஜினில். அது நீ ரைட் ஃப்ரம் கோல்டு ஸ்டார்ட்டில் இருந்து, இதை நீ கரெக்டாக திங்க் பண்ணுங்க புரியும். கோல்டு ஸ்டார்ட்டில் இருந்து அது ஒரு ஆப்ரேஷனல் டெம்பரேச்சருக்கு வந்துட்டு அப்புறம் நீ வந்து கோஸ்டிங் பண்ணும்போது, நீ ஆக்சலரேட்டர் விடும்போது, கோஸ்டிங் பண்ண விடும்போதும் அந்த வெஹிக்கிளோடைய அந்த இது எல்லாமே அதுக்கு முன்னாடி உள்ள பீரியடில் நம்ம பார்ப்போம். அதாவது இப்போ உள்ள கார்ஸில் இப்போ இதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது வந்து இதுக்கு முன்னாடி. ஏன்னா அன்னைக்கு டெக்னாலஜி வந்து நார்மல் நாஸ்லாக இருக்கும். அதுக்கு குளோப்லாக்கு அந்த கான்செப்டுக்கு பதிலாக பழைய ஹீட்டர்ஸ் இருக்கும். இல்லை அம்பாசிடர் எப்படி அதுதான் நான் சொன்னது. அந்த ஒரு எஸ்ல ஒரு 2-3 வாட்டி ஏர்லி மார்னிங் அந்த இது வந்து அண்ணன்ட்ட தான் கேட்டேன். ஏர்லி மார்னிங் நம்ம விடும்போது ஆக்சிலேட்டர் விடும்போது, அதாவது கோல்டு ஸ்டார்ட்ல இப்போ நீ வந்து கோல்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிட்டு வெளியே எடுத்துட்டு போயிட்டு அந்த ஆக்சிலேட்டர் கொடுக்கும் வர அந்த கேப் தானே, கேப் இருக்கு. நீ வந்து கோஸ் பண்ணும்போது என்ஜின்ல வந்து ஒரு இடி இருக்கும். அதை கரெக்டாக அதை ஃபீல் பண்ணாதான் அதை சொல்ல முடியாது. டெக்னிக்கலி எக்ஸ்பிளைன் பண்ண கஷ்டம். அது அம்பாசிடர்ல நல்லா தெரியும். அது வந்து ஒரு ஸ்பீடுக்கு அப்புறம் போகும்போதே ஒரு மூமெண்ட்ல போகும். இதெல்லாம் அந்த நாசிலோடைய அந்த பம்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுலாம் அதெல்லாம் பழைய கதை. அது இன்னைக்குள்ள ஜென்ரேஷனுக்கு அது அண்டர்ஸ்டாண்டே ஆகாது. ஏன்னா வந்து அது பழைய ஸ்டோரி. இந்த பம்ப் டியூஸ் உள்ளே வரப்போ இந்த இதுக்கு கூட இதில் நாய்ஸ் இருக்கும், புகை நிறைய இருக்கும். அதாவது டீசலுக்கு இருந்த பெரிய பிரச்சனை என்னன்னா நிறைய ஃபியூவல் வந்து பவர் அண்ட் டார்க்காக கன்வெர்ட் பண்ணாமல் என்னதான் போகும், இந்த பர்டிகுலேட் மேட்டராக வெளியே போயிடும், வேஸ்ட்டாக வெளியே போயிடும். அப்போ இதில் வந்து எஃபிஷியன்சி லூஸ் ஆகுது, தெர்மலி எஃபிஷியண்டாக இருக்காது, அது ஹீட்டு ஜாஸ்தியாகும், ரிஃபைன்மெண்ட்ஸ் கம்மி, மெயினாக நாய்ஸ். நீ பழைய டீசல்ஸ் எல்லாம் எடுத்தேன்னா கடான்னு இருக்கும். இந்த பம்ப் டியூஸ் உள்ள வரப்போ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்ட்ரீம்லைன் பண்ணிச்சு. அதாவது உனக்கு ரிஃபைன்மெண்ட்ஸ் உள்ள வந்தது. அந்த நீ இனிஷியலி கிராங்க் பண்ணும்போது இந்த ஹீட்டர்லாம் தேவையில்லை. இனிஷியலி கிராங்க் பண்ணாலே அது ஒரு சாலிடான, அதாவது நான் வந்து இந்த ஃப்ளோருக்கு கீழே உள்ள அந்த ஃப்ளோரில் உட்காந்து சாயங்காலம் இந்த நேரத்துக்கு சவுத் இந்தியாவில் அங்கிள் வந்து கிளம்புறதுக்கு அவரோட பழைய 1.9 TDI ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கிளாட்டர் அப்படி ஒரு இதாக இருக்கும். அது ஸ்டார்ட் ஆகி நிற்கிற ஒரு ஃபீல். அது அந்த சவுண்டெல்லாம் உனக்கு வந்து டீசலுக்குனாலே இது ஒரு ரிஃபைன்டு சவுண்ட். இது வந்து நாய்ஸாக நம்ம பார்க்க மாட்டோம், ரிஃபைன்டு சவுண்டு. அப்புறம் அதை நீ ட்ரைவ் பண்ணால் அதாவது ஒரு 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 மாடர்ன் டே டீசலோடைய ஸ்டார்ட்டை நமக்கு புரிய முடியும். அன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப ப்ரீமியமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு நமக்கு வந்து அது பேஸ்மெண்ட்டாக தெரியுது. இந்த பிடி என்ஜின்ஸில் இருந்து தான் ஸ்கோடா வந்து இதுக்கு அந்த காலத்தில் நம்ம பார்த்தோன்னா பம்பு வந்து ஒவ்வொரு இன்ஜெக்டருக்கும் தனியாக இருக்கும், காமன் ரயிலாக இருக்காது. அதுக்கப்புறம் தான் சிஆர் வந்தது, காமன் ரயில் வந்தது. இது வந்து ஒரு இன்னோவேஷன். அதாவது ஒரு 2.5 லிட்டர் 3 லிட்டரில் இருந்து அதை டவுன் சைஸ் பண்ணி 1.9க்கு கொண்டு வந்து 4 சிலிண்டர் இன்லைனில் எடுத்துகிட்டு வந்து அதில் இந்த பிடி வரும்போது குளோபலி, அதுவும் யூரோப்பியன் மார்க்கெட்டில் டீசல்ஸோட ஃபேஸை மாற்றிச்சு. அப்படி இந்தியாவுக்குள்ளே வந்தது. அந்த என்ஜின்ஸ் அப்படி இந்தியாவுக்குள்ளே வந்து டியூனிங் வேரியேஷன் இருந்தது. நம்மளுடைய ஃபியூவலோட குவாலிட்டினால நிறைய இன்ஜெக்டர் பிரச்சனைகள் அந்த காலத்தில் வந்தது. டவுன் டியூன் பண்ணாங்க, பம்ப் இஷ்யூஸ் இருந்தது. ஆப்வியஸ்லி அதெல்லாம் உண்டு. ஆனால் அந்த வே த டீசல்ஸ் டிரைவ், வே த டீசல்ஸ் பிஹேவ், அது எல்லாமே மாற்றின ஒரு என்ஜின் சீரீஸில் வந்து இதை நம்ம சொல்ல முடியும். இது வந்து அந்த ஒரு ஒரு கார் எந்தூசியாஸ்ட்னு இன்னைக்கு சொல்கிற பீப்புளோடைய என்ட்ரி பாயிண்டில் அவங்கள அமேஸ் பண்ண டீசல்ஸில் இது கண்டிப்பாக வரும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இன்றைக்கும் நம்ம எங்கேயாவது போகும்போது ஒரு 1.9 பார்த்தாலே பம்ப் டியூஸ் அங்கே வேறு பழைய டிடிஐ இருக்குன்னு சொல்லும்போது அது வந்து அது அந்த என்ஜினை வந்து கண்டிப்பாக இன்னைக்கு மாதிரி வந்து ஷார்ட் என்ன சொல்கிறது ஸ்ட்ரோக்காலாம் இருக்குது, லாங் ஸ்ட்ரோக்காக தான் இருக்கும். அந்த ஹெட்டெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும்.
பிளாக் எல்லாம் பெருசாக இருக்கும், ஹெட்டில் பிளாக் பெருசாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு உள்ள காலத்தில் எல்லாம் டவுன் சைஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ அது என்ன ராவாக இருந்திருக்கணும். இத்தனைக்கும் அது இன்டர்கூலர்லாம் உண்டு அன்னைக்கு, டர்போ தான் இன்டர்கூலர் தான். ஆனால் லிமிட்டான பவரில் இவ்வளோ ஹெவியான பாடி அந்த Mark 1 அக்டாவியாலெல்லாம் அது வந்து லாங் ஸ்ட்ரோக் இருக்கனால தான் அந்த ஃபீல் அந்த அந்த அது வந்து ஒரு டெக்னாலஜி. அது 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 இதை ஃபீல் பண்ணவங்க அது அதை புரியும். நான் அது இன்னும் எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல, அது வேற ஒரு ஸ்டோரி. அடுத்த நேரம் CRDI ஹுண்டாய் இங்கிருந்து இந்த பம்ப் டியூஸ் வந்து ப்ரீமியம் பையர்ஸுக்கு இருந்தது. இந்த லக்ஸரியை நம்ம வாங்கணும்னா ப்ரீமியமில் பம்ப் டியூஸ் இருந்தது. அப்போ இந்தியன் மார்க்கெட்டில் வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு ஒரு கார் வாங்க போனால் சென் டீசல் வாங்க முடியும், எஸ்டீம் டீசல் வாங்க முடியும். அங்கே பியூஷோட்டோட என்ஜின் இருந்தது, அது நேச்சுரலி ஆஸ்பிரேட்டடு, உனக்கு ஹெவியான என்ஜின் நமக்கு தெரியல. அந்த 1.6 பாடிக்கு வெயிட் அவ்வளோ பெரிய என்ஜினில் ஒரு எலிக்கு போகிறது கூட ஸ்பேஸ் இல்லை, அப்படி ஒரு என்ஜின். அந்த என்ஜினை இந்த எஸ்டீமும் சென்னும் அதில் டி வெர்ஷன் என்ஜின் காரை ஃபுல் பண்ணல, கார் என்ஜினை ஃபுல் பண்ணுது. ஆமாம், நியாயம் அது. அதுலேயும் இல்லாத வெர்ஷன் இருக்குல்ல, பவர் ஸ்டீரிங் இல்லாதது, அதெல்லாம் ஒரு ஒரு கஷ்டமான வேலை. அதை நிறுத்திக்கிட்டு திருப்புறது. நீ அந்த சென்னோட வீல் இப்படிக்கு பதில் இப்படி தான் இருக்கும் பார்த்தால ஆக்சல் லோடில். அந்த என்ஜினை ஓட்டிகிட்டு இருந்த நேரம் ஹியூண்டை வந்து சிஆர்டியோட உள்ளே வராங்க. சிஆர்டியை வந்து இந்தியாவுடைய டீசல் கம்யூட்டிங்கை டோட்டலாக மாற்றிச்சு. அது 3 சிலிண்டர் சிஆர்டி, ஒரு கருப்பு அக்சென்ட் எல்லாம் வந்து எங்கள் ஒரு ஃபேமிலியிலையும் இருந்தது. அதை இந்தியன் மார்க்கெட்டே மாறியாச்சு. குளோபல் டீசல்ஸ் உள்ளே வருது, டீசல் டெக்னாலஜி உள்ளே வருது, ரிஃபைன்ட் ஆகுது. இந்த டீசல்னாலே ஒரு கெட்ட பேர் இருக்குல்ல, கோல்டு ஸ்டார்டிங்கில் ஹீட்ரு போடணும், 3-4 கிராங்க் எடுக்கும், இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது அன்னைக்கு ரொம்ப பெருசு. டீசல்லாம் வாங்காதீங்க, டீசல் வேலை வரும், பிரச்சனை வரும். அந்த கெட்ட பேரை மாற்றின என்ட்ரி பாயிண்ட் வந்து ஹியூண்டையோட சிஆர்டி. ஹியூண்டை இன்னைக்கு வந்து இருக்கிற எக்ஸிஸ்டன்ஸில் அது ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணிச்சு. சிஆர்டின்னு சொல்லக்கூடியதுக்கு மரியாதை. நேற்றைக்கு ராத்திரி நீங்கள் முடிச்சுட்டு கிளம்பி நான் ஒரு வண்டி இன்ஸ்பெக்ட் பண்ண போனேன் இல்லை, அந்த வெஹிக்கிள் சிஆர்டியில் அன்னைக்குள்ள 4 சிலிண்டர் 1.5, அதாவது ஆக்சென்ட்டுக்கு அடுத்து விஜிடி அந்த மாடல் 2 எனக்கு அது நினச்சா நேற்றைக்கு நாங்கள் வந்து அந்த வெஹிக்கிளில் பேசும்போது தான் இந்த டாபிக் எல்லாம் டிஸ்கஷனுக்கு வந்து இந்த என்ஜின்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம்ல. அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த என்ஜின்ஸ் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு உள்ளதுக்கு எக்ஸாம்பிள் இதுதான். அது 70 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, பாடி நல்லா இருந்த அந்த வண்டி. என்ஜினை நீ வந்து சிங்கிள் கிராங்கில் ஸ்டார்ட் ஆகுது. ஹியூண்டையோட டீசலோட ரிஃபைன்மெண்ட்ஸ் இன்னைக்கும் தெரியுது. நீ கால் கொடுத்தோன்னே ஒரு எப்படி சொல்றது, ஒரு இழுத்து போகிற ஒரு ஃபீல் இருக்குல்ல, இந்த ஒரு ஃபேக்டர் அது இன்னைக்கு அந்த என்ஜினில் இருக்குது. அது வந்து நமக்கு ஹேண்ட்லிங் பர்ஸ்பெக்டிவ்ல அது பிடிக்காது, என்ஜினுக்கு பொட்டன்ஷியல் அதெல்லாம் சிஆர்டி எடுத்துகிட்டு வந்தது. சிஆர்டி வந்து ஸ்மோக்கை கம்மி பண்ணிச்சு. அதான் சிஆர்டியோட மெயின் அட்வான்டேஜ். நீ வந்து காமனாக ஒரு ரயில் தேவையான ஃபியூலை மட்டும் பெர் சிலிண்டருக்கு இன்ஜெக்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சது. இன்ஜெக்ஷன் வந்து த்ராட்டிலுக்கு ஏற்ற மாதிரி சென்சார் பேஸ்டாக கொடுக்க ஆரம்பிச்ச போது வேஸ்டான ஃபியூலுக்கு அங்கே ஸ்கோப்பே இல்லை. எஃபிஷியன்சி மெயினாக நாய்ஸ், டீசல்ஸோட அந்த க்ரூடு நேச்சர் மாதிரி டீசல்ஸை நம்ம லவ் பண்ண ஆரம்பித்தோம். அந்த ஃபீல் வந்து அதில் அதுக்கு ஒரு ஃபேஸ் இருக்குது. அடுத்து மல்டிஜெட்ஸ் வந்து 1.6 அது அப்படி அது ஃபேஸ் ஆஃப் இந்தியாவை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிச்சு. அந்த ஸ்ட்ராங்கான மிட் ரேஞ்சுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லுது, டேனி கிட்ட கேட்டால் அந்த 1.3 ஸ்டோரி தெரியும். அது ஒரு பழைய கதை. அந்த பழைய கதை தான் இது பழைய கதை தானே. அது எவ்வளோ ஓடி இருக்கு? 180 ஓடி இருக்கு. அது அவனா கார் ஒரு 2400 RPM தான் டர்போ வரும். ஆனால் அந்த ஃபீலிங்கே பயங்கரமாக நல்லா இருக்கா. அது நான் அன்னைக்கு சொன்னேன்னா, அது ஆக்சுவலி எப்படின்னா, நாங்கள் அடிக்கடி பேசும்போது டேனி வந்து அவங்க வீடு இருக்கிற இடம் வந்து ஒரு இன்க்ளைனான இடம். கீழே இருந்த ஒரு இன்க்ளைன் ஏறி இன்க்ளைன் முடியாத இடத்துல ஆன்சன் வீடு இருக்குது. இன்க்ளைனோட பாதியில் டேனி வீடு வரும். இந்த இன்க்ளைனில் ஃபுல் ட்ராட்டில் ரவ் பண்ணி ஏறி போவான் அந்த ஸ்டேஜில். இல்லை அது என்னன்னா அந்த டைம் இதை பற்றி தெரியாது. அந்த டர்போ நாய்ஸ் ஒன்று கேட்கும், அதுக்கு வேண்டிதான் ரவ் பண்ணி. ஆனால் அதில் ஸ்பீடு பெருசாக ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியரில் தான் நம்ம போவோம், ஸ்பீடு பெருசாக பில்ட் ஆகுது. ஆனால் அந்த ரவ் ஆகும்போது அந்த ஒரு ஃபீல் இல்லை. எனக்கு இந்த கண்டென்ட் வந்தாலும் நமக்கு ஒரு நம்மளை தெரியாமலே ஒரு சிரி வருது. ஏன்னா அது இந்த கண்டென்ட்டோட ஒரு ஃபீல். நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி போஸ்ட் பண்ணியது, யாரை பார்த்தீங்களா? அதாவது டர்போடைய சவுண்டில் ஒருத்தர் வந்து
டிப்ரெஷனில் இருந்தவரை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ஒருத்தர் கார் ஓட்டி இருப்பார். அந்த டர்போட ஸ்பின்னான சவுண்டில் அவர் வந்து கண்ணு வந்து பிரைட் ஆகும், சவுண்டு தானே அவரை தெரியாமல் ஒரு சீரி வரும். அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங். 1.6 இருந்து 1.3 டவுன் சைஸ் பண்ணி ஃபியூயல் எஃபிஷியன்சி, அதோடைய ரிலையபிலிட்டி, டிரைவபிலிட்டின்னு சொல்லி அது ஹிஸ்ட்ரி தான், அதில் டவுட்டே கிடையாது. இந்தியாவில் எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் அது பவர் பண்ணிச்சு. ஆனால் அதை ஃபஸ்ட்டு ஓட்டும்போது பேலியோவில் அந்த லெவல் ஆஃப் ரிஃபைன்மெண்ட்ஸ் தெரிஞ்சு. ஏன்னா முன்னாடி இது 1.7 இருந்தது, அந்த யூனோவில் எல்லாம் இருந்த இன்ஜின். அதெல்லாம் அன்னைக்கு பேசிக். அதுக்கு பிறகு அதாவது நமக்கு எப்போ தெரியுமா, நம்ம எப்போ அது வந்து பழைய இந்த 2.6 ரீசெண்டாக நானும் ஜெரோம் ஒரு ட்ராக்ஸ் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். அது ட்ராக்ஸில் ஜெரோம் அது க்ரூசர் தானே, க்ரூசர் அது அந்த பழைய மெர்சிடஸோட 2.6 இன்ஜின். அதெல்லாம் அந்த ஒரிஜினல் ரா என்ஜின். அந்த என்ஜினுக்கும் இப்போ இருக்கிற இப்போ அதே என்ஜினை கூர்காலையும் இவங்க ட்ராவலர்லாம் சிஆர்டியில் அது வேற லெவலில் ரிஃபைன் 140 PS வரைக்கும் இருக்குது 260 Nm இல்லை 350 Nm. அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த ஓல்டு ஓஜி என்ஜினுக்கும் இன்னைக்கு இருக்கிற நியூஜென் என்ஜினுக்கும். அப்போ அந்த ஓல்டு என்ஜினில் இருந்து அது எப்படி ஸ்கேலாக இங்கே வந்துருக்கு, அதில் என்னெல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஃபியூல் எக்கானமி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, வெயிட் ரெடியூஸ் ஆயிருக்கு, மெயினாக பொல்யூஷன். இன்னைக்கு இந்த எமிஷன் நார்ம்ஸ்ல எல்லாம் பழையதுக்கு பாதி தான் அது பொல்யூட் பண்ணும். அடுத்து யார் இருக்கா, விராட்டார்க். அது அது எனக்கு பர்சனலி நிறைய கனெக்ட் உள்ள ஒரு என்ஜின். அதாவது ஃபோர்டுக்கு அதுக்கு முன்னாடி 1.8 வந்து அந்த ஜோஷ் மெஷின்னு சொல்லுவாங்க, அதோட ஒரு ஃபீல். ஆனால் அது ரொம்ப பெரிய என்ஜின், அது அவ்வளோ எஃபிஷியண்டாக இல்லை. இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் எஃபிஷியன்சி ஃபேக்டர்னு தெரிஞ்ச போது ஃபோர்டு இன்னோவேட் பண்ணாதான் அது. இது வந்த புதுசில் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் 32 கிலோமீட்டருக்கெல்லாம் அவார்டெல்லாம் வாங்கியிருக்கு. ஆனால் ஒரு பேலன்ஸ் ஆன்சன் ரீசனாக நீ ஓட்டின இல்லை அது என்ன சொல்லு, நான் சொல்றது உனக்கே நீ சொல்லு. அது எப்போ 2005 மாடல் வண்டி, 6 மாடல் வண்டி. ஏன்னா சர்ச்லேருந்து எடுத்து ஒரு 200 மீட்டர் கூட போயிருக்க மாட்டேன். அந்த ஃபீல் ஒரு வேற லெவல் ஃபீல். அது ஒரு ஓல்டு வெஹிக்கிள் இவங்களோட. அதுவும் அந்த பேப்பர் ஸ்பெக்கில் வந்து அவ்வளோ கம்மியாக இருக்கும். 68 PS பவர், 160 Nm. பழைய டீசல்ஸ் எல்லாமே பார்த்தா நமக்கு கம்மியாக இருக்கும். அதுவே ஒரு மாதிரி எப்படி அப்படின்றது. அதில் ஒரு விஷயம் நீ கவனிச்சா உனக்கு தெரியும், அதோடைய டார்க் ஃப்ளோவும் அந்த ஸ்டியரிங்கோட ஸ்டியரிங் பற்றி இப்போ நம்ம பேசாததுனால நான் அதை சொல்லலை. அது அப்படி அந்த கர்வ் ரெண்டுமே அப்படி ஒன்றுக்கு ஒன்று லீனியராக ஏறும். அந்த வெயிட் ஆட் ஆகுறது, அந்த ஸ்டியரிங் வந்து நம்ம கூட அப்படி க்ளோஸாக கனெக்ட் ஆகும். எப்படின்னா என்ஜினில் ஒரு டார்க் நமக்கு ஃபீல் ஆகும்ல, நம்ம அந்த ஸ்டியரிங் ஒரு கார்னரில் அப்படி வளைச்ச பிறகு அந்த என்ஜினுக்கு டார்க்கில் அந்த ஸ்டியரிங்கில் ஒரு டார்க் நமக்கு கிடைக்கும். அந்த ரிட்டர்னில் வருது, அது வந்து என்ஜினுக்கு ஒரு இது மாதிரியே இருக்கும் அந்த என்ஜினோட டார்க். அது என்ன, அதாவது என்ஜினே நம்ம ஸ்டியரிங் வச்சு தான் கண்ட்ரோல், ஒன்று எல்லாமே ஒன்றில் இருக்குது, எல்லாமே ஒன்றில் இருக்கும். அதாவது பாடி கம்போஸ்டாக இருக்கும், ஒன் பாயிண்டில் டிரைவரோட ஃபுல் ஃபோக்கஸில் எல்லாமே இருக்கும், பிரேக் இருக்கும். அதான் மெயின் விஷயம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, பின்னாடி சீட்டில் உட்கார்ந்துருக்கும், கம்ஃபர்ட்டாக உட்காந்துருப்பாங்க. அதான் இப்போ நீ குளோபல் எடுத்தேன்னா அது இருக்காது, பின்னாடி இருக்கிறவங்க மரப்பலவையில் உட்காந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு ரீசன் அந்த என்ஜின், அது வந்து என்ஜினியரிங், அதில் டவுட்டே கிடையாது. அந்த என்ஜின் வந்து ஃபிகோவில் ஃபியாஸ்டாவில் ஓட்டுறவங்களுக்கு தான் அந்த ஃபீல் தெரியும், அது வேற ஒரு லெவல். இல்லை இன்னொன்று அதில் என்ன தெரிஞ்சு டாப் அண்ட் தான் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மிட்ரேஞ்சே அன்னைக்கு இந்த மிட்ரேஞ்சுன்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம இந்த சோக்கால்டு இப்போ நம்ம பில்டு பண்ணுற ஸ்பீட் வராது. அன்னைக்கு ரோட்ஸ் கொஞ்சம் கூட இவ்வளவு பெரிய ரோட்ஸ் இல்லை. இன்ஃபேக்ட் நம்மளுடைய இந்த இது இருக்கு இல்லையா 1.5 ஓடைக்கும் அது வந்து மிட்ரேஞ்ச் கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும். டாப் அண்ட் வீக் பவர் ஸ்பெக், அதனால நம்ம பார்க்கறதுல அர்த்தம் இல்லை அதில் எல்லாம். அதான் இப்போ ஒரு 100 PS டீசலுக்கும் 100 PS டீசல் நமக்கு ஒரு புல் தரும்ல, புல் இந்த டைமில் எவ்வளோ கவர் ஆகும்னு. ஆனால் அந்த கார் ஓட்டுறப்போ எனக்கு அது வந்து இல்லை, இதில் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, ட்ராக்ஷன் அப்படிலாம் தோணாது. அது ரொம்ப கம்மியான ஸ்பெக்னெல்லாம் பழைய 75 PS, ஆனால் அதில் அது எங்கே நமக்கு ஃபீல் ஆகும் 75 PS. இதை நான் வந்து இப்போ எப்படி தெரியுமா கணக்கு, இங்கே இந்த ஸ்பெக் வந்து இந்த 0 to 100 0 to 60 எல்லாம் அதெல்லாம் தேவையில்லாத ஒரு ஃபேக்டர். நம்ம ரிவ்யூஸ்லாம் நம்ம பேசாது. அது ஆக்சலரேட்டர் இருக்குது, உனக்கு ஒரு ஓப்பன் ரோடு இருக்குதுன்னா சம்படி நோஸ் டு ஆக்சலரேட், அவைய கால் கொடுத்து அது போகிறதான். அந்த மல்டி ஜெட்டில் டர்போ கிக்குன்னு நல்ல இதாக தெரியும்ல, இதில் வந்து எங்கே ஆகுதுன்னு தெரியாது. மல்டி ஜெட் வந்து நீ அப்படி ஃப்ளோர் பண்ணும்போது நான் அமைதியாக போயிட்டு டக்குன்னு பிடிக்கும்.
இது வந்து பிடிக்கிறதே தெரியாது. லிட்டரலி இதுக்கு டர்போ லேக் இருக்காது. அது அப்படி ரொம்ப குவிக்கா இதாகும். 1.5லயுமே தெரியாது. அடுத்து அந்த டர்போ ஸ்பின் ஆகிற சவுண்ட் இருக்கு பாரு, அது அப்படி ஒரு 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 சாங் மாதிரி அப்படி மேலே ஏறி வரும். அது ஒரு பிச் மாதிரி இருக்கு. அது எப்படி தெரியுமா, நீ வந்து ஒரு ஒரு டல் டேல உன்னோட அந்த சவுண்ட் ஒன்று ரிவைவ் பண்ணும், அந்த ஃபீல் அதில் கிடைக்கும். அடுத்து யாரு இல்லை இதில் என்ஜினியரிங்கில் நம்ம என்ன சொல்லுவோம், இதெல்லாம் இந்தியாவுடைய பீரியடை மாத்திர என்ஜின். இன்னைக்கு இந்த ஃபவுண்டேஷன் எல்லாமே வந்து இதுலேருந்து தான் வந்தது. இப்போ 1.4 அன்னைக்கு வரலன்னா ஃபோர்டெல்லாம் இந்தியாவில் இல்லை, சிஆர்டி வரலன்னா ஹியூண்டை இந்த நம்பர்ஸுக்கே வந்திருக்காது. அது அதோடைய அந்த 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 பீரியட். அது அடுத்து ரிலேபிள் என்ஜின்ஸ். இப்போ என்ஜின் சொல்ல கவர் பண்ணுறோம். ரிலேபிள் என்ஜின். ஓகே. ரிலேபிள்னாலே நமக்கு 2.5 தான். அது ஆக்சுவலி என்ன தெரியுமா, அந்த என்ஜின் வந்து நோ காம்படிஷன் இருக்கக்கூடிய என்ஜின் D4D. அது இன்ஃபேக்ட் அது அண்டர் பவர்டும் கிடையாது, ஓவர் பவர்டும் கிடையாது. அது ஒரு நியூட்ரலாக இருக்கும். அதுக்குன்னு ஒரு 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 ரவ் பேண்ட் இருக்குது. அந்த பேண்டுக்குள்ளே ஸ்கியூஸ் பண்ணி எடுக்க வேண்டாம், ஃப்ரீயாகவே டார்க்கை எடுக்கலாம். ஸ்கியூஸ் பண்ணி டார்க் எடுக்க போனால் அது சவுண்டு மட்டும்தான் தரும், அதில் வேறு எதுவும் நடக்காது. ஆனால் இந்த பேண்டுக்குள்ளே கரெக்டாக ஓட்டிகிட்டே இருந்தோன்னா அதுவும் ஸ்ட்ரெஸ் ஆகாது, நம்மளையும் ஸ்ட்ரெஸ் பண்ண வைக்காது. 5 லட்சம் வேணாலும் ஓடும், 10 லட்சம் வேணாலும் ஓடும். நாங்கள் வந்து இந்த ஸ்டோரியை ஒரு தடவை சொல்லியிருப்போம். ஒரு தடவை எங்களை ஒரு மீடியா டிரைவ்லேருந்து கூட்டிக்கிட்டு கொண்டு விடுறதுக்காக ஒரு இன்னோவா வரும்போது, மேபி இது ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது. ஒரு டிரைவர் வந்து ஒரு இன்னோவாவை இந்த விரல் வச்சு கியர் போட்டுட்டு இருக்காரு. அதாவது அப்படி வச்சிருக்காரு அந்த வண்டியை. அதே அவரை நாங்கள் வந்து ஜான்வரியில் மீட் பண்ண ஞாபகம் இருக்கா, இவரை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனேன்னு சொல்லிக்கிட்டு டக்குன்னு அவர்கிட்ட நான் கேட்டேன், நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து எங்களை கொண்டுட்ருக்கீங்க, இந்த வண்டி வந்து ஓனர்ஸாக இருந்து, அதுதான் அதுக்கு பாயிண்ட். நான் அவர்கிட்ட பேசும்போது ஓனர்ஸாக இருந்து டாக்ஸி ஆக்கின வெஹிக்கிள், மோட்டர் கேப் ஆக்கினேன், அதுதானா இதுன்னு கேட்டோன்னு ஆமான்னு சொன்னார். அப்புறம் நாங்கள் திருப்பியும் கனெக்ட் ஆயாச்சு. அது 3.25 லட்சம் 4 லட்சம் கிலோமீட்டர்கிட்ட ஓடிது. அப்படி ஒரு ஃபீல் அதுக்குள்ளே இல்லை. ஏன்னா அவர் விரட்டவும் இல்லை, ஸ்லோவாகவும் ஓட்டலை. அவர் அந்த பேண்டுக்குள்ளே ஓட்டிகிட்டே இருக்கார், அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு. அது என்ஜின், அது வேற ஸ்டோரி. பெட்ரோல் என்ஜின்ஸ் யார் ஐவிடெக். அதாவது ஏன் டீசல்ஸுக்கு மட்டும் டார்க் இருக்குது, பெட்ரோல்ஸில் அந்த ஃபீல் இருக்கணும்னு சொல்லக்கூடியதை வந்து ஜாப்பனீஸில் அவங்க இன்னோவேட் பண்ண டெக்னாலஜி. அதாவது உனக்கு வந்து வால்வோட டைமிங்கை, முன்னாடி வால்வ் டைமிங்னா ஒரே டைமிங், சிங்க்ரனைசேஷன் அவங்க திறந்து கேமுக்கு ஏற்ற மாதிரி பூட்டிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு ஸ்ட்ரோக்குக்கு. இங்கே வந்து நீ வந்து டிலே பண்ண முடியும், ஓப்பனிங்கை ஓப்பனிங்கை நிறைய நேரம் வச்சுருக்க முடியும், க்ளோஸிங்கை நிறைய நேரம் வச்சுருக்க முடியும், டிலே பண்ண முடியும். எவ்வளோ ஏர் எவ்வளோ ஃபியூவல் உள்ளே வரணும் உள்ளதை ஆக்சிலரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த லிஃப்ட் கண்ட்ரோல் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் வந்து அதை மொத்தம் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு இது. நம்மளுடைய மைண்ட் செட்டில் பெட்ரோல்ஸ்னால் இப்படி தான் இருக்கும், பெட்ரோல்ஸ்னால் இப்படி தான் அது பிஹேவ் பண்ண. நான் சொல்கிறது மிட் ரேஞ்சில், லோ ரெண்டில் கிடையாது. இங்கே நிறைய பேர் வந்து ஐவிடெக்கை வந்து லோ ரெண்டில் அது பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லுவாங்க, அது கிடையாது. ஐவிடெக்கை வந்து நீ என்ன பண்ணணும்னா ஒரு ரேஸ் ஓடுற குதிரை மாதிரி, நீ அதை இருந்து மெயினாக ஸ்ட்ரெயிட் ரோட்ஸில் ஏன் கார்னர்ஸ்க்குலாம் அதுக்கு ஃபன் இல்லை. ஏன்னா நம்ம அவ்வளோ ரவ் பண்ணி தான் பவர் எடுக்கணும், பிரேக் பண்ண போய் ரவ் பண்ண முடியாது. அதை வந்து ஆனால் அது டீசலை விடைக்கும் அது கொடுக்குற அந்த ஒரு ரவ் மேட்ச் பண்ணி கியர் சேஞ்ச் பண்ணி உனக்கு ரெட் லைன் பண்ணணும்னு சொல்லுறது நம்ம டீசலை நினைச்சே பார்க்க முடியும். ஏன்னா டீசல் 6000 RPMனா 4800 ரெட் லைன் போட்டு வச்சிருக்கோம். வேற சவுண்ட் எல்லாம் வேற சவுண்ட் பலது கலந்து சவுண்டா சொன்ன மாதிரி. ரீசன் நான் ரீல் பார்த்தேன், ஒரு இந்த ஒரு மிடில் ஈஸ்டில் உள்ள ஒருத்தர், இப்போ தான் அவரோட ரீல் நான் பார்க்குறேன், ஒரு BMW வருது, பின்னு சொல்லி வருதை க்ளோஸ் பண்ணும்போது கொஞ்சம் சாதனை வண்டிக்கு கீழே எம்னு சொல்லணும், கொஞ்சம் உடஞ்சு. அது மாதிரி இதில் வந்து நீ வந்து பல சாதனங்கள் போகும். ஆனால் இது ஒரு ஆளால் ரெட் லைன் பண்ண முடியும்னு சொல்லக்கூடியதை வந்து நம்ம எப்போவுமே நமக்கு ஒரு ஃபீல் இருக்குங்களா, நம்ம வந்து ஒரு என்ஜினை வந்து அதோடைய எண்டு வரைக்கும் ரெட் லைன் பண்ண தேவை இருக்குன்னு பண்ணணும்னு ஆசை. அதை நீ ட்ராக்கில் தான் பண்ண முடியும்னு இருந்ததை ரோட்லேயும் பண்ண முடியும்னு கொண்டு வந்தது வந்து சிம்பிளாக சொல்ல போனால் அதுதான் இல்லையா. இப்போ அது இல்லை, இப்போ அதோட பீரியட் அது இருக்குது, ஆனால் அது இல்லை. இப்போ பேர் தான். ஆமாம், அது எல்லாம் இந்த எமிஷன் நார்ம்ஸ், இந்த சோகால்டு எஃபிஷியன்சி இஷ்யூஸில் அது போச்சு. அது உண்மையிலே கரெக்டாக ஓடணும்னா ஃபஸ்ட் ஜென் சிட்டியில் தான்.
அதோடைய ஒரிஜினாலிட்டி இருக்கும். அதோடைய ஃபர்ஸ்ட் ஜென் அந்த 1.5 VTEC Pro வந்தது. அதுலேயும் தேர்ட் ஜென், செகண்ட் ஜென் டால்ஃபின் வந்து அது ஒரு டைப் வண்டி, தேர்ட் ஜென் வந்து அதுக்கு ஒரு பேலன்ஸ்டான ஒரு வெஹிக்கிள். அடுத்து யார் இருக்காங்க? அடுத்து ஐவிடெக் இல்லாமல் ரெக்ளைன் பண்ணக்கூடிய ஒரு பெட்ரோல் இன்ஜின். அது எனக்கு புரிஞ்சுது. அது ஆக்சுவலி நிறைய நம்ம பேசிட்டோம், ஒரு லைனில் சொல்லிவிடுவோம். அது வந்து ஃபன் இந்த சென்ஸ் வந்து நேற்றைக்கு நீ எடுத்துகிட்டு போனல நாகர்கோவிலுக்கு. ஆக்சுவலி எங்களுக்கு அது ஸ்டியரிங்கில் ஒரு வாபிள் இருக்குது. இவன் வந்து என்கிட்ட என்ன சொன்னான்னா, வாபிள் எல்லாம் ஒரு ஃபேக்டரா, அது கொடுக்குற ஃபீலுக்கே இதை ஓட்டிகிட்டே நடக்கலாம் போல இருக்குன்னு. அது அப்படி இல்லை, அது வந்து பேட் கண்டிஷன் கிடையாது. அந்த இப்போ ஒரு கண்டிஷனில் இருக்குல்ல, அந்த கண்டிஷனில் வேறு எந்த வண்டி இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கு, அந்த அவுட்டு கிடைக்காது. எங்களுக்கு என்ன இன்டேக்கை வந்து நாங்கள் டோட்டலாக ரீஒர்க் பண்ணணும். ஸ்டியரிங் எங்களுக்கு டயர் வந்து ஃபுல்லாக ஏஜ் ஆகிட்டு, அப்போ அதோடைய வாபிள் வந்து ரெகுலராக பீப்புளுக்கு இந்த வாபிள் ஒரு மேட்டர் கிடையாது. நம்ம கொஞ்சம் ப்ரிசைஸாக பார்க்குறதுனால வாபிள் இருக்குது. ஆனால் அது என்ஜின் கொடுக்கக்கூடிய அந்த ஃபீல் வந்து அது நோ மேட்ச். அது நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட், அதுதான் அதோடைய பாயிண்ட். என்னதான் இருந்தாலும் இதில் உள்ள கிரண்ட் வந்து ஐவிடெக்கில் கிடையாது. அது லோவர் எண்டு தான் பிரச்சனை. ஐவிடெக்கை வந்து நீ ரவ் பண்ணி எடுத்து தான் அந்த, அதாவது அந்த ஒரு 2000 RPM to 3000 RPM வரைக்கும் லீனியராக நீ கொண்டு போக முடியும். அதுக்கு பிறகு நீ எவ்வளவு ட்ராட்டில் கொடுக்குறியோ அங்கிருந்து வரும். இது வந்து ஃப்ரீ ரவ்விங் இல்லை, கீழே இருந்து ஐடில் 5000 நீ ஐடில் வச்சு மிதிய 5000 RPMக்கு போயிட்டு தான் திருப்பி வரும். அது அதோடைய பெரிய ஃப்ளைவீல், அதோட கான்செப்டே அது வேறு. அது இன்னொன்று, ஐவிடெக் வந்து குளோபலி அக்ளைம்ட், அந்த மரியாதை இந்த இன்ஜினுக்கு கிடைக்கவே இல்லை. தெரியாது இது யாருக்கும். அடுத்து யார் இருக்கா? ஃபியட் 1.6 100 PS. அது வந்து எப்படின்னா, ஹேட்சால் ஒரு 100 PS எப்படி ஹோல்டு பண்ண முடியும்? ஒரு என்ஜினை பில்டு பண்ணலாம், ஒரு என்ஜினை பில்டு பண்ணி அதில் பவர் அண்ட் டார்க்கே நீ வைக்கலாம், வச்சுக்கிட்டு அது எப்படி ஹோல்டு பண்ணும்? ஒரு ஒரு ஹேட்சால் எப்படி 100, எந்த பீரியடு 2001 2002 பீரியட்லாம் இதெல்லாம் ட்ரீமில் தான் இருந்தது அன்னைக்கெல்லாம். நான் இதை ஓட்டினதில்லை. நான் பிறகு எப்போ 2007-8 காலகட்டத்தில் இவங்களோட ஒரு மீட் நடந்தது, ஒரு ஃபோர்டோட இதுக்காக போகும்போது ஃபியட் பீப்புளும் அப்போ எல்லாம் இந்த மீட் கொஞ்சம் கூட ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டாக நடக்கும். இன்னைக்கு நிறைய கார் எந்தூசியாஸ்டிக் பீப்புள் எல்லாம் அந்த கார்ஸ் எல்லாம் வித்தாச்சு. அவங்களுடைய ஜாபு, அவங்க அப்ராடுக்கு எல்லாருமே ஓரளவுக்கு இந்த ஆன்சைட் ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சு தான் இவங்க இந்த கார்ஸை வந்து இமேக்குலேட்டாக மெயின்டைன் பண்ண முடியாமல், இவங்களுக்கு தெரியாமல் வீட்டுக்கார எடுத்து விற்ற கதையெல்லாம் எனக்கு தெரியும். அது ஆக்ரி ரேட்டுக்கு, அதெல்லாம் ஸ்கிராப்புக்கு போட்ட கதையெல்லாம் எனக்கு தெரியும். அந்த ஆளெல்லாம் ஹார்ட் ப்ரோக்கனாக கிடந்திருப்பாரு அந்த காரில் இவங்க விற்றாங்கன்னு சொல்லி. அப்படியெல்லாம் தான் இந்த குரூப்ஸ் எல்லாம் காணாமல் போச்சு. இன்னொன்று, இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியாவுக்கான ஸ்கோப் அன்னைக்கு மெசஞ்சரில் அவங்கள பிடிக்கணும், ஒரு ஆள்கிட்ட ஒரு ஆள் கம்யூனிகேட் பண்ணால் அவரோட டைம் இவரோட டைம் மெசஞ்சரில் இருந்தால் தான் பார்க்க முடியும். உனக்கு வந்து இந்த மாதிரி வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் குரூப்ஸ் எல்லாம் இருந்திருந்தால் இவங்கெல்லாம் இன்றைக்கும் அதெல்லாம் போயிடுச்சு. ஆனால் அன்னைக்கு இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரமாக நடக்கும். திருவனந்தபுரம் நமக்கு பக்கனால அதில் போகும்போது தான் ஒரு நாள் இது ஓட்ட கிடச்சி. இல்லை, இது என்னதான் இது மீன் பண்ணுதுன்னே நமக்கு புரியலை. நம்ம இது டீசலா இது பெட்ரோலான்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு அப்போல்லாம் எப்படின்னா, எனக்கு இந்த டர்போ இன்ஜின்ஸ் மேலே பயங்கர ஒரு ஒரு அதை எப்படி சொல்கிறது, டர்போ டீசல்ஸ் மேலே ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு அது ஒரு ஈர்ப்பு இருக்கு. அது ஏன்னா நம்ம அப்படி கால் கொடுத்துட்டு அப்படி செகண்ட்ல இருந்து தேர்டுக்காக ரவ் பண்ணும்போது ஒரு புஷ் கொடுக்கும்ல, அந்த ஃபீல் வந்து அன்னைக்கு. ஆனால் இது வந்து டர்போவே கிடையாது. அப்போ நம்ம அவங்களோட இது என்னது நேச்சுரல், இது நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட். அப்போ ஏன் இது இப்படி இருக்கு? இதோட ரேஷியோ அதே மாதிரி வந்து இந்த கியரிங் ரேஷியோஸ் எல்லாம் நம்ம லேர்ன் பண்ணுவோம். அப்போ நம்ம ஓட்டிட்டு இருக்க கார் வந்து 3000 RPM மேலே ரைஸ் பண்ண பேக்கில் இருக்காது, கியர் மாற்ற மறந்தியாடேன்னு கேட்பாங்க. இதை நீ வந்து ரவ் பண்ணால், அப்போல்லாம் நம்ம பழைய கார்ஸ் எல்லாம் நீ வந்து செகண்ட்ல இருந்து தேர்டுக்கு லேட் பண்ணேன்னா பாடி வரைக்கும் கிடுங்கும். லேட் பண்ண என்ஜின் முதல்ல வைப்ரேட் ஆகும், வண்டிக்குள்ளே வைப்ரேட் ஆகும். இதை நீ ரவ் பண்ணி கொண்டு போனேன்னா நீ வந்து டில் 100 வரைக்கும் ரவ் பண்ணி கொண்டு போகணும். அதெல்லாம் அந்த என்ஜினோடைய டெக்னாலஜி. அது எப்பாச்சும் நம்ம ஒரு கண்டென்ட் பண்ணுவோம். ஈவில் ஸ்மைல். ஓகே, G13B அது நம்ம ரீசெண்டாக ஸ்விஃப்ட் ஓட்டினால ஒரு கண்டென்ட் உங்களுக்கு வரும். அது ஸ்டோரி பார்த்தவங்களுக்கு தெரியும். அதை கரெக்டாக சொல்ல போனால் ஜிப்சியில் தான் அதை சொல்லணும், எஸ்டீமில் அதை சொல்லணும்.
அது ஷிஃப்ட்லேயும் எஸ்டீம்லேயும் ஒரே டியூன்னா அந்த ரேஷியோஸ் இல்லை அதெல்லாம் வேற. ஏன்னா அது வந்து ஷார்ட்டாக இது சிட்டி கார், அது டார்க்கி 4x4 கேப்பபிள். அங்கே தான் அதை நீ எக்ஸாம்பிள் பார்த்தேன்னா சுசுக்கி வந்து 800cc எஸ்பி 308ம் ஓம்னியே ரெண்டாக தானே வச்சுருந்து. உனக்கு ரெண்டும் பேசிக்கலி ஒன்று தான். ஆனால் வால் கிளியரன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பிளாக்கு கொஞ்சம் கூட ஹெவியாக நமக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா அது ரியர் வீல் டிரைவில் லோடு எடுக்கும், இது மைலேஜ் கொடுக்கும். அது நம்ம 800 வந்து மைலேஜ் கொடுக்கும், அது மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கும். இதோட ரேஷியோ வேறு. அது வந்து நீ தேட போட்டு ஒரு தேரி ஃபுல்லாக ஏறி போகலாம். இது கட கட கடா இதில் ஒரு சவுண்டு கேட்கும், திருப்பி நம்ம செகண்டுக்கு வரணும். அது டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது டியூன் தான். ஒவ்வொரு எஸ்டீம்லேயே அந்த ஷிஃப்ட்லேயே அந்த ரவ் ஆகிறதுக்கு டிஃப்ரென்ஸ். எஸ்டீம் நல்லா ரவ் ஆகும், மிட் ரேஞ்ச் வந்து சூப்பராக ரவ் ஆகும். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட். எஸ்டீம் அன்னைக்கு ஃபியூல் எக்கனாமிக்காக டியூன் பண்ணல. ஏன்னா எஸ்டீமில் ஃபியூல் எக்கனாமி அன்னைக்கு பேசிக்கலி இந்த ஏஆர்ஐ சர்டிஃபிகேஷன் சொல்லக்கூடியது ஓரளவுக்கு ரியல் வேர்ல்டு கூட இருந்தது. நம்ம ரீசெண்டாக ஒரு நாள் பேசிகிட்டு இருந்தோம்ல, இந்த G13க்குலாம் 11 to 13 தான் அதில் போடியதான் ஏகதேசம் நமக்கு அந்த கார்ஸ்ல. இந்த டெஸ்ட் கண்டிஷன்ஸ் சொல்லக்கூடியதெல்லாம் அதுக்கு பிறகு அது ரொம்ப ஒரு 2006-07 காலகட்டத்துக்கு பிறகு அந்த நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அது மார்க்கெட்டிங் ஆச்சு. அன்னைக்கு இந்த ஃபியூல் எக்கனாமி இப்போ சேஃப்டி மாதிரி அன்னைக்கு அது மார்க்கெட்டிங் ஆச்சு. அப்போ எக்கானமி தானே மார்க்கெட்டிங். நீ வந்து கார் கேட்டாலும் எது மைலேஜ் தரணும் தானே. அதனால தானே நிறைய கார்ஸ் விற்காமலே போச்சு. நீ ஃபியட்ஸோட பெட்ரோல்ஸ் ஆகலாம், ஃபோர்ட்ஸோட பெட்ரோல்ஸ் ஆகலாம், டிரைவபிலிட்டியில் அது வேற மாதிரி இருக்கும். ஆனால் விற்காம போனதுக்கு ரீசன் ஷெவர்லே ஆஸ் அ பிராண்ட் வந்து இந்தியாவில் கனெக்ட் ஆகாத போனதுக்கே அவங்க ஆவியோ ஆகலாம், அந்த 1.4 பெட்ரோல்ஸ் எல்லாம் 2 லிட்டர் பெட்ரோல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. யார் வாங்குவா? இங்கே 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் கிடைக்கும். இப்போ மார்க்கெட் வந்திருக்கும், ஆனால் அது டூ ஓல்டு. அது அதில் G13P வந்து அது ஒரு சுசுக்கிக்கே ஒரு குளோபலி ஒரு ஜெம். கே சீரிஸ் வர்றது வரைக்கும் அவங்கள ஸ்ட்ராங் ஹோல்ட் பண்ண ஒரு மாடல். இன்னைக்கும் பழைய சென் நம்ம பார்த்தோம்னா அந்த சென்னுடைய 1000cc என்ஜின் இருக்கு இல்லையா, எவ்வளோ நீட்டாக இருக்குது. அதே மாதிரி நீ அதுக்கு அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் ஜென் ஸ்விஃப்ட் நம்ம பார்க்கும்போது வெல் மெயின்டைன் காரில் அதுக்கு அடுத்த என்ஜினாக நமக்கு தெரியும். இது கொஞ்சம் சின்னது, அது கொஞ்சம் பெருசு, ஆனால் நீ பார்த்தாலே ரிசம்பிளன்ஸோட இருக்கும். அது அந்த MG13W தானே அந்த ஜிப்சியில் இருக்கிற சீரீஸ். அந்த சைடில் ஒரு நம்பர் இருக்கும்ல, அது 13W. ஆமாம், அது நம்ம மிலிட்ரிகிட்ட எல்லாம் இருக்கிற வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஸ்டாக்காக இன்றைக்கி ஓடிட்டு இருக்கும். ரீசெண்டாக ஒருத்தர் வந்து ஒரு ஆக்ஷனில் எடுத்த வெஹிக்கிள் பற்றி நாங்கள் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட அன்னைக்கு பேசிகிட்டு இருந்தேன். அந்த வெஹிக்கிள் 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 60,000 கிலோமீட்டர் ஒரிஜினல் கிலோமீட்டர். அந்த வால்டு ஒரு பேக்கிங்கில் ஒரு லீக்கு கூட இல்லை, அப்படி நீட்டாக இருக்கு. ஆனால் என்ன கிலோமீட்டர் கிடைக்கும்? பெட்ரோல். அதான் பிரச்சனை. 8 கஷ்டம். 8 கஷ்டம். 4x4. அதை தான் நிறைய மக்கள் வந்து மைலேஜ்க்காக என்ன பண்ணாங்க, டொயோட்டோட என்ஜின் எடுத்து டீசலில் போட்டாங்க. அடுத்து யார் இருக்கா? அடுத்து ஒரு ஆள் இருக்கு, வந்து எனக்கு தெரியாது. கப்பா இல்லை, அது வந்தது. அது எப்படின்னா நிறைய பேருக்கு வந்து நான் அது ஒரு விஷயம் நம்ம சொல்லணும். எப்படின்னா லாக்டவுன் கிட் அது எப்படின்னா கரெக்டாக சொல்ல போனால் நீ வேகனார் 1.1 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் ஆன பீரியடு, அந்த பீரியடில் அந்த 1.1 இந்த G சீரீஸ்லேருந்து K சீரீஸ் வரும்போதே சுசுக்கியோடைய என்ஜின்ஸில் வந்து ஃபியூல் எக்கனாமி அது இது கூட கனெக்ட் ஆகுது பாரு. ஃபியூல் எக்கனாமி ஃபோக்கஸ்ட் ஆயாச்சு, மார்க்கெட்டு ஃபியூல் எக்கனாமி ஃபோக்கஸ்ட் ஆச்சு. அப்போ உனக்கு ஒரு நம்னஸ் அந்த என்ஜின்ஸில் பேசிக்கலி தெரியும். அதுக்காக அது ஸ்லக்கிஷ் கிடையாது. ரொம்ப தெளிவாக சொல்ல ஸ்லக்கிஷ் கிடையாது. இனி கேசிடிஸ் வச்சிருக்கிறவங்க இப்போ உள்ள சுசுகி என்ஜின்ஸை கம்பேர் பண்ணால் அதெல்லாம் வேற லெவல். அது எப்படின்னா அது வந்து அது எப்படி சொல்கிறது, அது நம்பு கிடையாது. ஆனால் அந்த நேரம் இவங்க 1.1 எப்சிலான் அந்த IRDல இருந்தெல்லாம் மாறி, அதாவது நீ வந்து சாண்ட்ரோ ஓட்டிகிட்டு இருந்திருப்பாங்க, அங்கேருந்து i10 வந்தது. i10ல் ஒரு கப்பா என்ஜின் வந்தது. இந்த கப்பா என்ஜின் i20ல எல்லாம் வந்த போது இந்த கப்பா என்ஜின் வந்து இந்தியாவில் இருந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் 1.2 இருந்தது. அதோட பாதி இல்லை, அதோட 1/3 கூட இன்னைக்கு அந்த ஒரு பவர் டெலிவரி கிடையாது. நீ கப்பா என்ஜின் மேலே அன்னைக்கு வைக்கப்பட்ட விமர்சனமே சுசுகி அளவுக்கு எக்கனாமி இல்லைன்னு சொல்றது மட்டும்தான். ஆனால் டிரைவபிலிட்டி ஓட்டுறது சூப்பரா இருக்கு. வென்யூவே ஃபர்ஸ்ட் மாடல் வென்யூ எல்லாம் 1.2 அந்த டிஃபரன்ஸ் டீசெண்டா தான் இருக்கு. இப்போ நம்ம ஒரு கண்டென்ட்டே பண்ணுவோம். நம்ம பழைய செகண்ட் ஜென் i20 எது நம்ம எலைட் i20 யும்
இன்னைக்கு இருக்கிற i20 நம்ம வந்து நெக் டு நெக் ஓட்டி பார்த்துல உனக்கு அது அந்த மிட் ரேஞ்ச் எல்லாம் வந்து அப்படி ஃப்ரீ ரவிங்காக இருக்கும். இதில் தான் இந்த பேப்பர் ஸ்பெக்ஸ் வருது. மேபி 0 to 100 இதெல்லாம் சிமிலராக இருக்கலாம். ஆனால் அது எப்படி 100 வர போகுது அதான் நம்ம வந்து எப்படி பார்ப்போம்னா ட்ராக்லேயோ ஸ்ட்ரெயிட் ரோட்லேயோ ஓட்ட மாட்டோம். நம்ம அப்டக்கிளுக்கு இடையிலையாக்கும் பீப்புளை டிஸ்டர்ப் பண்ணாமல் மற்ற ரோடு சேஃப்டியாக நம்ம ஓட்டணும் கியரை ரவ் பண்ணி. அது வந்து அந்த இன்ஜின் கண்டிப்பாக நல்ல இன்ஜின். இந்தியாவில் அது வந்து சுசுக்கி வந்து அவங்க கூட போட்டி போட்டுகிட்டே இருந்தது. நம்மளும் டிரைவபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். சுசுக்கி கரெக்டாக வந்ததே K12M அப்புறம் தான் சுசுக்கியோடைய அந்த ப்ரீதிங் லெவல். அதுலேயும் K12 ஆமாம் M N அடுத்த N எல்லாம் வந்த போது இவங்க லோ ஆனாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ நெக் டு நெக்கை 2 பேரையும் கம்பேர் பண்ணனா டிரைவபிலிட்டியில் கப்பா வந்து ஒரு ஸ்டெப் மேலே நீ எல்லாருமே சொல்லுவாங்களே. நீ ஈவன் இந்த கம்பேரிசன் வரும்போது பீப்புள் கப்பா இன்ஜின் ஃபேமஸாக இருந்து ஒரு டைம் கப்பானாலே அது ஒரு தனியாக இருக்கும். அவங்களே அதை பிராண்ட் பண்ணுவாங்க கப்பா தனியாக இருந்தது. இங்கே இன்னொரு விஷயம் பாரு, சுசுகி அப்போ தப்பி பொழைச்சதே டிடிஎஸ்ல தான். ஸ்விஃப்ட்ல ரிட்ஸ்ல பெட்ரோல் சேரம் வாங்க மாட்டாங்களே, கம்மியாக தானே வாங்கிட்டு இருந்தாங்க. அதான் ரீசன். அதெல்லாம் ஒரு பீரியட். அந்த என்ஜின்ஸ் எல்லாம் இனி அது ஹிஸ்ட்ரி. அடுத்து யாரு கண்டனுக்கு ஒரு பார்ட் 2 பார்ட் 3 எல்லாம் இருக்கும். இதில் எங்கே முடியுது அங்கே நிறுத்துவோம், அடுத்து எடுப்போம். நான் என்ன நினைக்கிறேன், இதை ஃபுல்லாக பேசி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். 2 மணி நேரம். இப்போ நம்ம பேசின டீசல் பெட்ரோல் வந்து 2010 வரைக்கும். 2010க்கு அப்புறம் இந்த டீசல்ஸ் 2.2 mHawk அது எப்படி தெரியுமா? அப்படி சொல்லணும்னா இப்போ ரீசெண்டாக மிஸ்டர் கோபிநாத்தோடைய இன்டர்வியூவில் வேலு சார் பேசியிருப்பார். ஏவிஎல் கூட உள்ள கொலாபரேஷனில் அவர் வந்து யூரோப்பில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருப்பார். அது வந்து 2.6 லிட்டர் இன்ஜின். 2.6 லிட்டர்லாம் அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் ஒரு இந்தியன் மேனுஃபேக்சரால் எவ்வளோ தூரம் நல்லா பண்ண முடியுமோ அதை ஓரளவுக்கு தான் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை வந்து நம்ம ஓப்பனாகவே சொல்ல முடியும். அதில் எல்லாம் பெரிய இன்ஜினியரிங். ஏன்னா அன்னைக்கு எண்டவர்லாம் மார்க்கெட்டில் இருந்தது, அதெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. டொயோட்டோடைய 2.4 பழையது எது நம்ம நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் குவாலிஸில் இருந்த இன்ஜின் எல்லாம் டோட்டலாக வேறு ஸ்டைலில் இருந்தது. இதுக்கு கூட எல்லாம் அது வராது. ஆனால் ஒரு இந்தியன் மேனுஃபேக்சரர் வந்து உண்மை சொல்ல போனால் அன்னைக்கு இவங்களோடக்கே சஃபாரி ஓட்ட நல்லா இருக்கு, டாட்டாவோட சஃபாரி. இவங்க அங்கேருந்து இவங்க டவுன் சைஸ் 2.6ல சிஆர்டி வருது. அது ஒரு ஸ்டெப். சிஆர்டி வந்தோடனே நம்ம இந்த முதல்ல சொன்னோம் இல்லையா, இந்த பம்ப் டியூஸ் காலகட்டம் எல்லாம் மாறிச்சு. 2.2 என்னைக்கு இவங்க எம்காக்கு மாறுறாங்களோ மகேந்திராவுடைய முதற் படி அதுதான். இவங்க இன்னைக்கு வந்து எத்தனை படி ஏறி இருக்காங்க நமக்கு தெரியாது. ஆனால் அந்த முதற் படி என்ஜின் டெக்னாலஜியில் அங்கே அதில் இருந்து நீ 2.2 எம்காக்கு வந்து இந்தியாவுடைய அந்த பிக்கர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டீசல்ஸோடைய ஒரு பெஞ்ச் மார்க் ஆக ஆரம்பிச்சது. அன்னைக்கு ஆகலை, நீ இன்னைக்கு பாரு தார் ராக்ஸ் நம்மகிட்ட தான் இங்கே ஒன்று நிற்கிது. அதோட ரிஃபைன்மெண்ட்ஸில் நீ ஒரு காமன் மேனை கூட்டு வந்து காட்டேன், இல்லை ஒரு மெக்கானிக்கை கூட்டு வந்து காட்டு. அவர் வந்து 30 வருஷம் டீசலில் ஒர்க் பண்ணுற மெக்கானிக்கை கூட்டு வந்து அவருக்கு நீ எதுவும் அவரை கிரிட்டிசிசமாக நான் சொல்லலை, இதை நீ கிராங்க் பண்ணிவிட்டு டீசலாக பெட்ரோலான்னு காட்ட சொல்லலாம், வாய்ப்பே கிடையாது. பெட்ரோலாக டீசலான்னு சொல்ல முடியாது. சரி நம்ம ஓட்டுவோமே, அது வந்து குளோபலி அக்ளைம்டான ஒரு எய்ஸினோட டிரான்ஸ்மிஷன் கூட அது சிங்க் ஆகி என்ன பெர்ஃபார்ம் பண்ணுது, அது கொடுக்கக்கூடிய அவுட்புட் அது வந்து ஒரு இன்னும் அதுக்கு ஃபவுண்டேஷன் அதுதான். இன்னைக்கு நான் தான் சொல்லல, மகேந்திரா இன்ட்ரோலே சொன்னேன், மகேந்திரா வந்து இந்த என்ஜின் டெக்னாலஜி மட்டும் அவங்க கையில் இல்லைன்னா மகேந்திரா இன்னைக்கு இல்லை. அவங்க கிட்ட இது பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் அவங்க இதை வச்சு எல்லா ப்ராடக்ட்ஸையும் விளையாடினாங்க. 500 பண்ணாங்க, அங்கேருந்து மராசோ வந்தது, அங்கேருந்து தார் வந்து தார் 3 டோர் வந்தது, ஸ்கார்பியோ என் பண்ண. ஏன்னா அவங்கள்ட்ட என்ஜின் இருக்கு, என்ஜின் வச்சா நம்மளால மாற முடியும். அதுதான் விஷயம். K9K அது இந்த K9K பேசும்போது ஒரு விஷயம் சொல்லணும் பாரு. எப்படின்னா இந்தியாவில் ஒரு இந்தியன் டிரைவிங் கண்டிஷனுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. அதாவது நான் வந்து இதை எப்படி லேர்ன் பண்ணேன்னா, இந்தியாவில் மாருதி சுசுக்கி உள்ளே வர்றதுக்காக ஸ்டடி பண்ணும்போது, ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி பண்ணும்போது இந்தியாவுடைய 4 டைரக்ஷனாக இந்தியாவை பிரித்து 4 டைரக்ஷனுக்கு அவங்களுடைய இன்ஜினியரிங் டீம் ட்ராவல் பண்ணியிருக்கு. ட்ராவல் பண்ணும்போது அவங்க ஃபீல் பண்ண ஃபஸ்ட்டு விஷயமே இந்தியாவுடைய ரோடோட டெரெயின் கண்டிஷன். நம்ம வந்து ரோடு வந்து நீட்லி பேவ்டு கிடையாது, ஏற்ற இறக்கமாக இருக்கும், பல கிளைமேட்டு, பல ரோடு, மழை, அது இதுன்னு பலமாக இருக்குது. அங்கே ஒரு ஸ்மால் காருக்கு எப்படி இங்கே பொட்டன்ஷியல்னு அவங்க டவுட் பண்ணாங்க. ஏன்னா அந்த ஸ்மால் கார் வந்து மோனோகாக்கா இருக்குது. இப்போ நீ அதுக்கு முன்னாடி இருந்த அம்பாசிடர்ஸோ ஃபியட்ஸோ இந்த நம்ம லேண்ட்ஸ்கேப்பே இந்த சின்ன வண்டிகளுக்கான லேண்ட்ஸ்கேப்பே கிடையாது.
அப்படி இருந்த இடத்துல அவங்க ஒரு சின்ன காரை பண்ணி அவங்க ஸ்டோரியில் ஜாப்பனீஸில் சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. நீ அது வரைக்கும் நீ பாரு, ஒரு 500 இன்செப்ஷன் வரைக்கும் ஓரளவுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் இருந்த எல்லா பிக்கர் வெஹிக்கிள்ஸும் பாடி அண்ட் ஃப்ரேம்ஸ் தான். இதில் மோனோகாக்ஸுக்கு ஸ்கோப்பே கிடையாது. இந்த மோனோகாக்ஸோட என்ஜினியரிங் எவ்வளவு சேஞ்சை மார்க்கெட்டில் கொண்டு வந்ததுன்றதுக்கு காரணம் இந்தியாவில் ஒரு கிராஸ் ஓவரை பில்டு பண்ண முடியும். அந்த கிராஸ் ஓவருக்கு கேப்பபிளாக ஒரு என்ஜின் இருந்ததுனால இவங்க அந்த சைடு வந்தாங்க. அதே மாதிரி இப்போ ஸ்கார்பியோ மாதிரி இருந்த ஒரு மார்க்கெட்டை தான் நம்ம ஒரு என்ட்ரி லெவலில் எஸ்யூவியாக பார்த்துட்டு இருந்ததை ஒரு மோனோகாக்கை மிட் சைஸை எடுத்துகிட்டு நம்ம மார்க்கெட்டுக்கு ப்ரொப்பல் பண்ண முடியும்னு சொன்னதே K9Kயோட பாயிண்ட் தான். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, K9K இல்லாதனால இன்னைக்கு டஸ்ட்ரே இல்லை. K9K பிஎஸ்சி பிராண்டே போச்சு இல்லையா? நம்ம ரீசனாக நம்பர்ஸை பார்த்து இது பண்ணிருந்தேன். நிசான் ஆஸ் அ பிராண்டும் ரெனோ ஆஸ் அ பிராண்டும் இந்த ஒரு என்ஜினை வச்சு தான் டோட்டல் கேமே ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. அது அப்போ எவ்வளோ கார்ஸ் இருந்துன்னு பார்த்தா தெரியும் அந்த கார்ஸ் எப்படி இருந்ததுன்னு. அப்போ அந்த இடத்துல K9Kக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு. அது ஒரு வெர்சடைல் என்ஜின். அது எப்படி வேணாலும் அதை நீ டியூன் பண்ணலாம். ஓட்டியது மாதிரி அந்த ஃபீல் இருக்கு. மிட் ரேஞ்ச் ஸ்ட்ராங் 85 PS 110 அதுலேயும் 110 PS அது வேற ஒரு லெவல். ரிஃபைன்மெண்ட்ஸ் நல்லா தான் இருக்கும். டியூரபிள். சில ஒரு நம்ம பினூப் டாக்டரோடைய ஒய்ஃப் வீட்டில் ஒரு வெரிட்டோ நித்ரவில் பக்கம்னு நினைக்கிறேன், அவங்களுடைய அந்த வண்டி 25 கிலோமீட்டர் மைலேஜ் 68 PS டியூன். வெரிட்டோவில் லோவர் டியூனில் இருக்குது. மைக்ராவில் இதில் எல்லாம் லோவர் டியூனில் கிடக்கும். நீ எவ்வளோ வெஹிக்கிள்ஸை சொல்லிக்கிட்டே போகலாம். சன்னியில் இருந்தது, இவாலியா இருந்தது. இதே என்ஜினை அசோக் லைலண்டு கூட கொலாபரேஷனில் ஸ்டைலுன்னு வச்சுருந்தேன். இப்படி அதுக்கு ஒரு நான் அதை எப்படி பார்ப்பேன்னா, அன்னைக்கு ஒரு பாடி ஷேப்புக்கான இப்போ ஏன் அவங்ககிட்ட இப்போ 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் இருக்குது. இந்தியாவில் அதை அவங்களுக்கு ஜெயிக்க முடியாது தெரியும் அவங்களுக்கு. இப்போவும் இன்னைக்கு நம்ம இந்த கண்டென்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிசானுடைய இது வந்திருக்கு. அப்போது நம்மளோட மைண்ட் என்னன்னா, இவங்க ஒரு சிஎஸ்யூவி எடுத்துகிட்டு வராங்க, மெயின் ஆள் இல்லையே இங்கே. அதான் 1.3 டர்போ எல்லாம் போட்டிருக்கா. அதுக்கு நீ கிக்ஸ் ஆஸ் அ ப்ராடக்ட்னு நினச்சி பாரு. அதுக்கு K9K என்ன அவுட்புட்டை கொடுத்தது? அதான் K9K CRDA 1.5. அது இன்னைக்கும் ஹிண்டே மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கிறதுக்கு அது ஒரு பெரிய ரீசன். அவங்களுக்கு போட்டியே கிடையாது. ரிஃபைன்மெண்ட்ஸில், டிரைவபிலிட்டியில், டியூரபிள், ஃபியூல் எக்கனாமி, அப்புறம் அந்த டார்க் கன்வெர்ட்டர், சிங்க்ரனைசேஷன், மெயினாக ரிஃபைன்மெண்ட்ஸ். அதில் ஒரு பெஞ்ச் மார்க் அந்த என்ஜின். TDI 1.5 அது எப்படின்னா, இந்த டார்க்கிங், அந்த இந்த நம்ம முதல்ல பம்ப் டியூஸுக்கு வந்தோம் இல்லையா, பம்ப் டியூஸ், அந்த பம்ப் டியூஸில் இருந்து ஆக்சுவலி மைக் ஓடிட்டு தானே இருந்தாங்க. பம்ப் டியூஸில் இருந்து இவங்க சிஆருக்கு வராங்க, காமன் ரயிலுக்கு வராங்க. அது 1.6க்கு வருது வெண்டோவில், ரேப்பிடில் எல்லாம். அங்கேருந்து இவங்க டவுன் சைஸ் பண்ணி 1.5க்கு, இங்கே 1.2 ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு 1.5. அந்த 1.5 போலோவில் ஒரு ஸ்டைலில் இருக்கும், வெண்டோவில் ஒரு ஸ்டைலில் இருக்கும். நீங்கள் நல்லா கவனிங்க, ரேப்பிடில் இன்னொரு ஸ்டைல் இருக்கு. இங்கே இன்னைக்கு ஸ்லாவியா விட்ட சொன்ன மாதிரி தான் இருக்கு. அதுதான் அந்த வித்தியாசம். அது ரெண்டை நீ ஓட்டு நேரம் நம்ம வெண்டோ ரேப்பிட் ரிவ்யூலேயே ஞாபகம் இருக்குது. அதில் ரெண்டுலேயும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த எவிடன்ட் இது தெரியாது. அதில் என்கிட்ட எது பிடிக்கும்னு கேட்டால் நான் ரேப்பிடை சொல்லுவேன். அதையும் ரேப்பிட் வித் டிஎஸ்சி. அது அன்னைக்கு உள்ள டிஎஸ்சி. அது டிஎஸ்சி. நீ டீசலில் டிஎஸ்சி எல்லாம் வைக்கிறதெல்லாம் ரொம்ப என்ஜினியரிங், என்னது இப்போ பெர்ஃபெக்ஷன் வேணும். ரிஃபைன்மெண்டாக தான் நீ அவுட்புட் எடுக்க முடியும். வேறு என்ன ஸ்கோப் இருக்குது? அது அப்படியெல்லாம் பண்ணாமல் இருந்தால் அவுட்புட் கரெக்டாக இருக்காது. அது அவ்வளோ நீட்டாக பண்ணியிருப்பாங்க. லேக் இருக்காது, அது டிலே இருக்காது. அது எப்படி சொல்கிறது, அப்படி இருக்கும். அதுக்கு 1.5 TDI. இப்போ நம்ம மல்டி ஜெட்டை பற்றி பேசினப்போ இந்த டர்போ கேக்கு நம்ம ஒரு ஃபீல் இருக்கும்ல. இப்போ யாரு டீசலாக இருந்தாலும் அந்த டர்போ இதில் ஒரு பிக்கப், ஒரு டார்க் நமக்கு ஃபீல் ஆகும். இந்த இன்ஜினில் நம்ம ஒரு 80, 90, 100ல் போயிட்டு இருக்கிறப்போ ஒரு கியர் டவுன் பண்ணி அழுத்தம் அதுலேயே அந்த 80, 90ல் ஒரு டர்போ கிக்கிங் மாதிரி இல்லை 120, 130 அப்படியே இல்லை. அது ஒரு செகண்ட் நீ வச்சுக்கோ அந்த பாயிண்ட். இதை எனக்கு நல்லா புரியுது. எப்படின்னா, நம்ம மற்ற என்ஜினை லோவர் எண்ட்லேருந்து டர்போவில் இழுத்துக்கிட்டு கொண்டு போவோம். இது இந்த இடத்துல கிக்கின் பண்ணி 80லேருந்து புதுசாக ஒரு டர்போ இருக்கான மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். கரெக்டா? அதுதான். அப்படின்னா மற்ற இப்போ நார்மல் டீசல்ஸ் எல்லாம் ஒரு 3000, 3500 RPMல போதும், லிமிட் ஆகும். லிமிட் ஆகும்.
இது 3500 4000 டீசல் மாதிரியே இருக்கு. உண்மையிலே 0 to 80 ஏறது வரைக்கும் 80 to மேலே மிட் ரேஞ்ச் அதான் டார்க்கிங். அந்த மிட் ரேஞ்ச் வந்து ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்குது, ஆனால் 8 எஃபிஷியண்டாக இருக்கும். அங்கே தான் விஷயம். எங்கள் வீட்டில் கிடந்த 1.6 வந்து 18 கிலோமீட்டர் தான் அதுலேயே காட்டிகிட்டு இருக்கும். 18 கிலோமீட்டர் நீ டேங்க் டு டேங்க் ஃபில் பண்ணி 18 கிலோமீட்டர் கிடைக்கும். அதெல்லாம் ஓட்டி பார்த்தா தான் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் அப்படி கார்ஸே இல்லைன்னு தெரியுது. இந்த பாயிண்ட் உண்மையிலே ரொம்ப வேலிட் பாயிண்ட். நம்ம இவ்வளோ நேரம் பேசுனதுலே மிட்ரேஞ்ச் இருக்கும், அந்த இடத்துலேருந்து திருப்பி அது இன்னொரு ஸ்டைலில் ரீஸ்டார்ட் ஆகுறது வந்து அது அந்த என்ஜின் தான். டீசலில் ஒரு பெட்ரோல் ஃபீல், ஒரு பெட்ரோலை தாண்டின ஒரு ஃபீல். அதுக்கு அது ஒரு சவுண்டு வேற போடும் வேற. அது வந்து அதான் இல்லை, அது எப்படி ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ரவ் ஆனாலே ஸ்லோவாகவே ஏறாது, டக்கு அது எப்படி ஏறது தெரியும். அதுக்குன்னே ஒரு சவுண்ட், அதுதான் அதோட. அது வந்து ஒரு ஹார்ஷ் வாய்ஸ் வச்சிருக்கிற ஒரு ஆள் வந்து பேசும்போது டிராக்டர் அது வந்து அது ஒரு ஃபீல், அது தனி. அடுத்து பெட்ரோல்ஸ்னா 1.1 லிட்டர் எக்கோ பூஸ்ட், ஒரு A4 பேப்பர் சைஸில் ஒரு பிளாக் இருக்கு, ஒரு குட்டி என்ஜின், இவ்வளோதான் இருக்கு. நான் நேற்றைக்கு வந்து எங்கள் சர்ச்சில் ஒருத்தர் வந்து கார் வாங்க போகிறாருன்னு சொல்லி பாஸ்டர் சொல்லி நான் என்ன பண்ணேன், அவர்கிட்ட பேசுகிறேன். அந்த பிரதர் வந்து ஒரு எக்கோ ஸ்போர்ட் தான் வாங்க போகிறேன், ஆட்டோமேட்டிக் வாங்குகிறேன், அப்போ பெட்ரோல் ஆப்வியஸ்லி. அப்போது எந்த என்ஜின்னு நான் இயர் கேட்கும்போது எனக்கு ஞாபகம் எங்கே தெரியுமா போகுது, ஆட்டோமேட்டிக்குன்னா 1 லிட்டரில் ஒரு டிசிடி உண்டு, அதுக்கப்புறம் டிஐவிசிடி என்ஜின் வந்தது, அதுக்கப்புறம் வந்து டிராகனில் வந்து டார்க் கன்வெர்ட்டர் வந்தது. அப்போ அவங்க 2019 மாடல்னு சொன்னாங்க. இந்த டர்போ பெட்ரோல் என்ஜின்ஸ்னு சொல்லக்கூடியது என்னன்னே நமக்கு தெரியாது. இந்த நம்ம டர்போ டீசல்ஸ் நேரமே டேனிட்ட சொன்ன தெரியுமா, அது இன்னொரு ஃபீல், அது வேறு ஸ்டைல். ஆனால் இந்த டர்போ டீசல்னாலே டர்போன்னா டீசல்னு நமக்கு மைண்டில் இருந்த நேரம், எக்கோ ஸ்போர்ட்டோட இன்செப்ஷன் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது ஃபோர்டு வந்து இல்லை டீலர் சைடில் இருந்து டீசல் கிடைக்காது, பெட்ரோல் தான் உடனே கிடைக்கும்னு சொன்னதில் பேக்கில் ஒரு சின்ன பேட்ஜிங்கோட ஒரு வெஹிக்கிள் நிற்குது, எக்கோ பூஸ்ட். அந்த வருஷம் என்ஜின் ஆஃப் த இயர் அவார்டு குளோபலி அது வாங்குது. ஒரு ப்ளூ கலர் ஃப்ளைவீல் டிசைனில் அது ஒரு டைப்பில் இருக்குது, பார்க்கணும் இவ்வளோன்ட்டு இருக்குது. நம்ம மைண்டில் எப்படி அது ஓடும்னா 1 லிட்டர்னா 1000 சிசி, இது வந்து சென்னில் இருக்கக்கூடிய என்ஜின் சைஸ்ன்னு தான் நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். இது எப்படி இந்த வெஹிக்கிளை புல் பண்ண போகுது, இது ஹெவி இல்லையா அப்படின்னு சொன்னால் இந்த 1.5 டீசலையே கஷ்டப்பட்டு தான் புல் பண்ணும். ஆனால் அது நேராக திருப்பின ஒரு என்ஜின் அந்த என்ஜின். அதாவது உனக்கு வந்து டர்போ லேக்னு ஒன்றே அது காட்டாது, நீ வந்து ஒரு ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பெட்ரோல் ஓட்டுறோன்னு உள்ளதே அது காட்டாது. அப்படி வந்து ஒரு என்ஜினியரிங் இன்னோவேஷன் வந்து எக்கோ பூஸ்ட். ஆனால் நம்ம மார்க்கெட்டுக்கு அது பெருசாக செட் ஆகலை, மெயினாக எக்கனாமி தான். ஏன்னா நம்ம வந்து ஃபியூல் எக்கனாமி கான்ஷியஸான ஒரு, ஆனால் அது ரிலேபிளாக தானே இருந்து, ஸோ அதில் பெரிய ஃபெயிலியர்ஸ் எல்லாம் பெருசாக இங்கே. ஆனால் ஒன்று வெரி லிமிட்டட் நம்பர்ஸில் தான் அது விற்றுது. அது வந்து அந்த என்ஜின் சிபியூவாக தான் வந்தது. எனக்கு கரெக்டுனா மெக்சிகோவில் இருந்து இங்கே இருந்தால் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அந்த என்ஜினை. இந்தியாவில் அதை பில்டு பண்ணவே இல்லை. அன்னைக்கு இதில் டிசிடி இருந்து வே ஹார்ட் ஆஃப் இட்ஸ் டைமாக இருந்து. யாருக்கு டிசிடி எனக்கு தெரியும், 2012 வந்து டிசிடி. அதை விட 2011 ஃபியஸ்டாவில் டிசிடி இருந்தது, பவர் ஷிஃப்ட்னு சொல்லி. யாருக்கு தெரியும் 1.5ல அந்த பெட்ரோலில். அது அப்படி ஒரு தனி என்ஜின், அதுவும் நம்ம ஹிஸ்ட்ரியில் நிற்கக்கூடிய ஒரு என்ஜின் தான். 1 லிட்டர் டிஎஸ்ஐ. இந்த ரூட்டை வந்து கரெக்டாக பிடிச்சி அந்த 1 லிட்டர்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கேலுக்கு மரியாதை கிரியேட் பண்ண என்ஜின் வந்து டிஎஸ். ஏன்னா இது வந்து டைரக்ட் இன்ஜெக்ஷன். ஒரு அது எப்படி தெரியுமா, நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பேசினதில்ல டீசலோட கிரண்டெல்லாம் எது ஃபோக்ஸ் வேகனுடைய கார்ஸில் ஸ்கோடாவோட கார்ஸில் இது இப்படி இருந்தால் தான் இது இப்படி இருக்கும்னு நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது. அந்த மைண்ட் செட் இருக்கிற நேரத்தில் இவங்க வந்து டீசலை தூக்கிட்டு 1 லிட்டர் போட போகிறாங்க. அதாவது BS6க்கு முன்னாடி இவங்க ஸ்லோலி ஃபேஸ் அவுட் பண்ணி பெட்ரோலில் இதை போட ஆரம்பித்தாங்க. போலோவில் ஓட்டும் போதே நமக்கு கனெக்ட் ஆச்சு. வெண்டோ இது எப்படி பவர் பண்ணணும்னு பார்த்தா வெண்டோலையும் அது உண்மை சொல்ல போனால் கரெக்டாக இது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது. என் கூட அக்ரி பண்ணுறவங்க அக்ரி பண்ணலாம், நீங்களே என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்க விட்டோஸ் ஓட்டுறது வரைக்கும் வெண்டோவில் நல்லா இருக்கும் ஓட்டுறதுக்கு. வெண்டோவில் தெரியாது வெட்டஸில் ஒரு லேக் எல்லாம் நமக்கு தெரியுது, ஓரளவுக்கு அந்த இது இருக்குது. அப்படி அதாவது நான் நிறைய ரிவ்யூஸில் நிறைய இடத்துல பேசுகிறேன். ஒரு என்ஜினை வந்து எக்ஸிஸ்டிங் என்ஜினை டர்போவாக கன்வெர்ட் பண்ணது. எக்ஸிஸ்டிங் என்ஜின்னா நீ ஆல்ரெடி சும்மா டர்போ தூக்கி மேலே வைக்கிறது இல்லை, ஃபவுண்டேஷன் லோவர் எண்டும் பிளாக் வரைக்கும் சேமாக வச்சுட்டு நீ மொத்தத்தை மேலே ஹெட்டையும் வால்வ் ட்ரெயினையும் மாற்றி டர்போவாக கனெக்ட் பண்ணுறதுக்கும்
ஒரு என்ஜினை நீ ஸ்க்ராட்சில் இருந்து டர்போ பில்டு பண்ணுறதுல டிஃப்ரென்ஸ் வந்து இந்த 1 லிட்டரில் நமக்கு தெரியும். இது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மாடல். இங்கேருந்து தான் குளோபலி ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டர்போஸுக்கான இன்ஸ்பிரேஷன் வந்து இதில் கிடச்சிருக்கும். இப்போ ஹிண்டேயோட 1 லிட்டர் ஜிடிஏ விடைக்கும் இது பெஸ்ட்டாக இருக்கிறது காரணமே அதோடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த ப்ரிசைஸ் இன்ஜினியரிங் தான். ஒரு காம்ப்ளெக்ஸான என்ஜின். K12N அது நம்ம நேரமே பேசணும். K12N வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து அது கப்பா கூட கம்பேரிசனில் பேசணும்னு நினைக்கிறேன். அது இனி அந்த என்ஜின் இல்லை. அந்த ஸ்விஃப்ட்டில் அங்கே ஒரு ஸ்விஃப்ட் நிற்கல, அந்த என்ஜின் இருந்ததுன்னா அந்த ஸ்விஃப்ட் வந்து இன்னைக்கு சூப்பராக இருக்க பார்த்து. அது என்ன லாஜிக்குன்னே தெரிய மாட்டேங்குது. என்ஜின் இருந்தால் கார் நல்லா இருக்காது, காரு ஸ்டியரிங் நல்லா இருந்தால் என்ஜின் இல்லை. என்ன தான் இவங்க நினச்சிருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. 1.5 dual VVT Toyota. இதை வந்து கரெக்டாக நம்ம சொல்லணும்னா யாரிஸில் சொல்லணும். இது எஃபிஷியன்சின்னு சொல்லக்கூடியதை மட்டும் கட் பண்ணிட்டு மற்ற எல்லாமே அதில் இருக்கு. டிரைவபிலிட்டி இருக்கும், லோ ட்ராக்ஷனில். அதில் வந்து நீ நம்மளுடைய சோ கால்டு இந்தியாவில் இருக்கிற எல்லா பெட்ரோல்ஸ், அதை நான் கரெக்டாக சொல்ல போனால் K9K வேர்சஸ் அவங்களோட 1.5 எண்ணெய் பெட்ரோல் ஓட்டினா K9Kல ஒரு ஃப்ளோ இருக்கும். எண்ணெய் பெட்ரோல் மிதிச்சா தான் போகும். இது அப்படி கிடையாது. இது அந்த குளோபல் அந்த டியூன் அப்படி ஒரு சூப்பர் என்ஜின். அதுக்கு கிலோமீட்டர் கணக்கெல்லாம் கிடையாது. நீ ஓட விட்டுட்டு இருந்தா ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த கொரோலா ஹேட்ச் எல்லாம் இந்த ஆப்பிரிக்கன் மார்க்கெட்ஸில் சில கண்டன் நான் பார்ப்பேன். அதாவது அந்த வண்டியில் ஒன்றுமே மிச்சம் இருக்காது, ஆனால் அது ஓடிட்டு இருக்கும். நான் இடையில ஒரு ரீல் பார்த்தேன். ஒரு ஒரு பழைய ஹைலெக்ஸ் வந்து அந்த லேடர் வேற துரு பிடிச்சு ஒடிஞ்சு கிடக்கு, ஓடிட்டே இருக்கு ஃபுல்லா. அப்படின்னு ஒரு காட்டு கடையில ஸ்டார்ட் பண்ணதான் ஸ்டார்ட் ஆகுது. அதோடையும் இதே மாதிரி ஒரு ஹைலெக்ஸில் ஹெட்டை கலத்தி அதில் இருந்து ரிங்ஸை பிஸ்டனை எடுத்து ரிங்ஸ் எல்லாம் கை வச்சு அதிலே மாட்டி எல்லாம் செக் பண்ணிட்டு மாட்டி ஹெட்டை எல்லாம் மாட்டிட்டு ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. இங்கே என்ன டப்பு டப்புன்னு 2 சவுண்டு மட்டும் கேட்கும். பின்னு பிரேக் ஆகி கிராங்க் எல்லாம் பெண்டாங்க. அது வேற ஸ்டைல். பூஸ்டர் ஜெட். ஆக்சுவலி இந்த பாட்காஸ்ட் இப்போ 50 நிமிஷம் ஆச்சா? நம்ம இதை 2 மணிக்கு ஒரு நாள் முடிப்போம். பூஸ்டர் ஜெட் எப்படின்னா ஜாப்பனீஸில் அது கரெக்டாக அந்த கதை கனெக்ட் ஆகுது. எப்படி தெரியுமா, நம்ம கப்பா சொன்னோம் இல்லையா, 1.2 கப்பாவை கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய 1.2ல அந்த ஒரு கிரண்ட் இல்லைன்னு. அப்போ மாருதி கொஞ்ச நாளாக ஸ்டிக்கர் ஜாப் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த RS வருது, இந்த அது வருதுன்னு இல்லை, ஸ்டிக்கர் ஜாப் நிறைய இருக்குது. சியாஸில் இருக்குது, ஸ்விஃப்ட்ல எல்லாம் இருக்குது. பலினோல ஒரு RS கொண்டு வந்த போது அது ஒரு RS-ஆ மீன் பண்ணாங்க. ஸ்டிக்கர் ஜாப்னு நினைச்சிருப்பா. உண்மையில அது ஸ்டிக்கர் ஜாப்னு தான் நினைச்சேன். ஆனால் அதுக்குள்ள இந்த 1.2-ஐ வச்சு அதை ரெவ் பண்ணி எடுக்க அவங்க விரும்பாம குளோபலி அவங்களுக்கு இருந்தால் 1 லிட்டர் எடுத்துட்டாங்க. அது வந்து ஆனால் அது ஸ்பாயில் இப்போ பண்ணியிருக்கலாம். இப்போ பண்ணியிருக்கேன். எக்ஸாக்ட்லி. அது ஸ்பாயில் பண்ண என்னன்னா, அன்னைக்கு மாருதியோடைய ஹார்டெக்டோடைய வெயிட் இல்லாத பாடியில் லைஃப்பில் ஸ்டியரிங்கில் அது எப்படி சொல்கிறது, எங்கேயுமே சிங்காகாத ஒரு 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 இதில் அது இதாக போகலை. அது எப்படி சொல்கிறது, நாங்கள் வந்து நானும் திருப்பூர் மாறனா GS ஆட்டோமோட்டிவ் நம்ம கௌரி பிரதருமா சேர்ந்து நாங்கள் ஹிண்டேயோடைய ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிட்டு, இல்லை பிஹைண்ட் ரூட்ஸோட இன்டர்வியூக்கு போயிட்டு நாங்கள் நிறைய நேரம் ஒரு காரில் வந்துட்டு இருந்தோம். அப்போது அந்த பூஸ்டர் ஜெட்டுக்கும் இன்னைக்கு இருக்கிற பூஸ்டர் ஜெட்டுக்கோட டிஃப்ரென்ஸ், அவர்கிட்ட இப்போ ஒரு ஃப்ரான்ஸில் பூஸ்டர் ஜெட்டு தான் இருக்குது, முன்னாடி பலினோ RS வச்சுருந்துருக்காங்க. அந்த கம்பேரிசன் பேசும்போது தான் நாங்கள் அந்த பிரேக் ஆகட்டும், நான் அந்த ரேஷியோஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தேன். அன்னைக்கு அந்த காரில் என்ஜின் நல்லா இருந்து அந்த காருக்கு அதோட நீ வந்து நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி ஃப்ரெண்டு இந்த மூக்கு குத்துற விழுற போகிறது மாதிரி இப்படி போயிட்டு இருக்கும். ஏன்னா அவ்வளோ டிப்பிங்லேயே போயிட்டு இருக்கும், டார்க் இருக்கும், அந்த பாடியில் வெயிட் இல்லை. ஒரு கீழே ஒரு ஒரு என்னது ஒரு ஸ்கர்ட் எல்லாம் வச்சு RSன்னு சொல்லி மட்டும் வச்சுருந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் இந்த ஸ்விஃப்டில் அந்த 1 லிட்டர்லாம் வச்சாங்கன்னா அது வேற ஸ்டோரியில் இருக்கு. ஸ்விஃப்ட் RS ஒரிஜினல் ஸ்விஃப்ட் ஸ்போர்ட்டில் இருந்திருக்கு. டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிரைவிங் IB5 5 ஸ்பீட். IB5 வந்து நம்ம எவ்ரிடே யூஸ் பண்ணுறோம். 6th கியர் அது மிஸ் பண்ணது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அந்த 5 ஸ்பீட்லேயே நான் ரீசெண்டாக பார்த்ததில் இல்லை வந்து நான் ஒரு 15 வருஷத்துக்குள்ளே ஓட்டின கார்ஸ்லே அந்த ரேஷியோஸுக்கு ஏற்ற மாதிரி பவர் லாஸ் கம்மியாக, பவர் லாஸே லிட்ரலி நில்லுன்னு சொல்ல முடியாது. பவர்னால் டார்க்கு கூட நம்ம சப்போர்ட்டாக சொல்ல முடியும். கம்மியான ஒரு டிரான்ஸ்மிஷன், அது டிரான்ஸ்மிஷன் அது ஒரு இது நிறைய பேர் கன்வே ஆகாது கரெக்டாக.
எப்படி கியர் பாக்ஸுக்கும் பவருக்கும் இது இருக்கு. இப்போ கியரோட வேலை என்ன, என்ஜின்ல இருந்து வரக்கூடிய பவரை டார்க்கை வீலுக்கு தரணும், அப்படி தானே? என்ஜின்ல இருந்து வரக்கூடிய என்ஜின் வந்து இப்படி சர்க்கிளாக சுற்றுது, எப்போவுமே சர்க்கிளாக சுற்றிட்டு இருக்க முடியாது ஒரே ஸ்பீடில். என்ஜின் வேரியஸ் ஸ்பீடில் சுற்றி வேரியஸ் ஸ்பீடுக்கு தான் நம்ம கார் ஓட்டணும். இந்த இடத்துல லாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குது, டிரான்ஸ்மிஷன் லாஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். சும்மா நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், வீட்டில் வச்சுருக்கிற ஒரு 100cc பைக் 50 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குதுன்னா 100cc ஸ்கூட்டர், ஆட்டோமேட்டிக் ஸ்கூட்டர் 35 கிலோமீட்டர் கொடுக்கும். அங்கே இருக்கிற அந்த ட்ரேட் ஆஃபே என்னது, டிரான்ஸ்மிஷன் லாஸ். ஏன்னா சிவிடி அதை ஹேண்டில் பண்ணுறதுனால. ஆனால் இங்கே அட்வான்டேஜாக உங்களுக்கு கன்வீனியன்ஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் ஃபியூல் எக்கனாமி இருக்குது. ஆனால் ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் இருக்கிற மேட்டர் என்னன்னா, நம்ம தான் டிசைட் பண்ணுறோம். நான் என்ன ரேஷியோவில் கியரை சேஞ்ச் பண்ணேன், நான் எவ்வளோ தூரம் ரவ் பண்ணுறேன், நான் வந்து என்ன சொல்கிறது செடேட்டாக ஓட்டுறேன்னா, நான் ரவ் பண்ணி ஓட்டுறேன்னா, நான் வந்து கொஞ்சம் மிட் ரேஞ்ச் வரைக்கும் கொண்டு போகிறேன். இதில் எல்லா என்ஜின்ஸும் ரெடியாக இருந்தாலும் எல்லா டிரான்ஸ்மிஷனும் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காது. அப்போ என்ஜினுக்குன்னு ஒரு கேலிபரை நம்ம சொன்னோம், ஒரு என்ஜினுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்குது. எண்ட் ஆஃப் த டே ஒரு அன்சங் ஹீரோவே இந்த டிரான்ஸ்மிஷன் ஆகும். அதான் இப்போ பேப்பர் ஸ்பெக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியதே இதுதான். இங்கே தான் இருக்கு கதை. என்ஜினுக்கு இப்போ 2 காருக்கு ஸ்பெக்கு சிமிலராக இருக்கலாம், 2க்கு டிரான்ஸ்மிஷனு. நான் வாரேன் பாயிண்ட். செகண்ட் ஜென் ஸ்விஃப்ட் இங்கே வந்து செம்மையாக வித்துட்டு இருக்குது. 75 PS ஸ்விஃப்ட் இருக்குது, எய்ஸினோட 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட செகண்ட் ஜென் ஸ்விஃப்ட் இருக்குது. உனக்கு பவரும் டார்க்கும் கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்குது, ஓட்ட முடியும். குவாட்ரா ஜெட் விஸ்டா இருக்குது, 90 PS. அதே என்ஜினோட 90 PS வெர்ஷன். டிரான்ஸ்மிஷன் வேஸ்ட், அந்த அவுட்புட் இங்கே கிடைக்காது, வராது. அந்த ஸ்விஃப்ட் கொடுக்கக்கூடிய அந்த போயிஸ்டான அந்த ரவ் பண்ணி கனெக்ட் ஆகுற அந்த ஃபீல் வந்து இது கொடுக்காது. ஏன்னா உனக்கு அந்த என்ஜின்ல இருந்து அந்த ஃபீல் வருது, இங்கே கிடைக்கல, வீலுக்கு வரல. அது எப்படி ரவ் ஆகுன்னு அந்த அவுட் வரது டிரான்ஸ்மிஷன்ல இருந்து தான், அவ்வளவுதான். அந்த ஃபீல் வரல. அந்த ஃபீல் வராததுனால உனக்கு என்ன பண்ணுது, அந்த ஒரு ஃபைனல் அவுட்புட் வந்து என்ன சொல்றது, அந்த ஒரு எண்ட் ப்ராடக்ட்ல கிடைக்கிற அந்த ரிசல்ட் வந்து மிஸ் ஆகுது. அப்போ அதுல ஒரு அன்சங் ஹீரோவே டிரான்ஸ்மிஷன் தான். இல்லை ஒரே என்ஜின் பல கார்ஸ்ல இருந்தாலும் அந்த டிஃப்ரென்ஸ் வர்றது டிரான்ஸ்மிஷன்ல தான். அதுல எனக்கு தெரிஞ்சு இப்போ நீ பிஎம்டபிள்யூட ரியர் வீல் டிரைவை இவ்வளவு நம்ம ப்ரைஸ் பண்றோம், பிஎம்டபிள்யூட ட்வின் டர்போ இல்லை அவங்களுடைய என்ஜின்ஸோட டிரைவபிலிட்டி, ஃபியூல் எக்கனாமி எல்லாம் பேசுகிறோம். அங்கே ஒரு அன்சங் ஹீரோ செட்டப்போட டிரான்ஸ்மிஷன், அவங்களோட 8 ஸ்பீட் ஸ்டெப்டானிக்கை நம்ம சொல்ல முடியும். அப்போ அந்த இடத்துல இந்த 1.5 வந்து கரெக்டாக சொன்னால் இந்தியன் டிரைவிங் கண்டிஷனுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிரான்ஸ்மிஷன். ஆனால் அதை ஸ்பாயில் பண்ணுறதுக்குன்னு அதில் ஒரு சாதனை இருக்குது, கிளச். ஜிம்முக்கு போகாம இடது காலில் வந்து மசில் உருவாக்க முடியும். அதான் பாவமே. அதுல ஒரு ஃபீல் இருக்குண்ணா, ஃபீல் இருக்கு மேன். அது ஹைவேஸுக்கு பிரச்சனை இல்லை, பம்பர் டு பம்பர் டிராவல் நினைச்சு நீ தனியா இருக்க, உனக்கு பிரச்சனை இல்லை. சின்ன பையன் நான் பாவம் டிஸ்லோகேட்டான ஒரு காலையை வச்சுட்டு இதில் ஓட்டுறப்ப நான் என்ன செய்வேன்? இல்லை அதான் அது அது தனி டிரான்ஸ்மிஷன், அது டவுட்டே கிடையாது. தனி கிளச், தனி கிளச், ஹெவி கிளச். அடுத்து டிஎஸ்ஜி. டிசிடியிலே பெஸ்ட்டு டிஎஸ்ஜின்னு சொல்ல முடியுமா? டியூவல் கிளச்சில் பெஸ்ட்டு டிஎஸ்ஜி தான், அதில் நோ கொஸ்டின். அதாவது பேசி முடிக்கணும், அவர் கொஸ்டினோட டியூவல் கிளச்சுன்னா உனக்கு வந்து நிறைய தடவை நம்ம பேசியாச்சு. இப்போ அதை ப்ராக்டிக்கலி சொல்லுவோம். நான் இந்த கதையை நிறைய பாட்காஸ்ட்டில் சொல்லியிருக்கேன்னா தெரியாது. ஆன்சனும் டேனியும் வந்து 2 கியர் பாக்ஸ், 2 போட்டி, அதாவது இவங்களை நான் ஒரு கியர் பாக்ஸுக்குள்ளே வச்சுருக்கேன். 1357 வந்து டேனிட்ட இருக்குது, ஈவன் கியர்ஸ் வந்து ஆன்சன்ட்ட இருக்குது 246. இவங்க 2 பேருக்கும் 2 வேலை நான் கொடுத்துருக்கேன். எப்படின்னா, டேனி வந்து ஃபஸ்ட் கியரில் இருக்கும்போது ஆன்சன் வந்து செகண்ட் கியரில் போயிருக்கணும். இருந்துட்டு டேனி வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண உடனே செகண்ட் வந்து யாருன்னா இதுதான் பாயிண்ட். அதில் இது வந்து ஒரு டிரான்ஸ்மிஷனில் நீ மேனுவலாக பண்ணலாம். ஒரு டிரைவர், ஒரு கோ டிரைவர் உட்கார வச்சுட்டு 2 ஸ்டிக் வச்சு நீ பண்ணலாம், சிங்க்ரனைஸ் பண்ணி நீ வந்து நம்ம ரேஸ் ஓட்டுறது மாதிரி படல் பண்ணி கடற்கரை பண்ணலாம். அதுவும் சீக்வன்ஷியலாக அவங்க பண்ணுவாங்க, அவங்க மற்ற ரேஷியோஸில் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணும்போது உனக்கு அந்த லாஸ் வராமல் தடுக்கலாம். நீங்கள் 2 பேரும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த ஷிஃப்ட் ஷாக்கை வந்து பேசஞ்சருக்கு கொண்டு வராமல் பண்ணலாம்.
இது ஒரு ஆட்டோ பாக்ஸ் பண்ணுது, ஒரு மெகட்ரானிக் யூனிட். அப்படி ஒரு டிரான்ஸ்மிஷன் உலகத்திலே கிடையாது. அது வேற லீக். அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி இன்னைக்கு சோகால்டு நிறைய டிசிடிஸ் இருக்கு. நீ ஹிண்டேயும் அவங்களுடைய பெஸ்ட்டுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் டிஎஸ்சி அது வாய்ப்பே இல்லை. அதுலேயும் நான் ஃபஸ்ட்டு ஓட்டின டிஎஸ்சி வந்து லாராவில் ஓட்டின டிஎஸ்சி. 2 லிட்டர் கூட டிஎஸ்சின்னு சொல்லும்போது அதை விட 2 லிட்டரெல்லாம் விட அந்த காலத்தை விடைக்கும் கோடியாக்கு வந்த புதுசில் ஒரு 4x4 கோடியாக்கில் ஒரு 2 லிட்டர் அதெல்லாம் ஒரு கார். அது எப்படி நான் உனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. அந்த பெட்ரோல் டிக்வான் அன்னைக்கு ஓட்டும் போதும் பெட்ரோல் கோடியாக்கு ஓட்டும் போதும் சரி இதெல்லாம் இல்லையே, அதெல்லாம் மேட்டர். ஏன்னா நீ யூரோப்பில் போனால் அவங்க பெட்ரோலை சொல்லுவாங்க, இல்லை நீ அமெரிக்காவில் போனால் பெட்ரோலை சொல்லுவாங்க. அது மேட்டர் இல்லை. யூரோப்பில் டீசல்ஸ் இருக்குது. நம்ம பேசுறது நம்ம ரோட் கண்டிஷன்ல, நம்மளோட ஊர்ல. நமக்கு ரோடு வந்து ஹைவேஸ்ல ஓட்டியாவே பெட்ரோல் ஓட்டியாவே நம்ம இந்த முடுக்கலே ஓட்டிட்டு இருக்கும்போது நமக்கு அதான கதை. அதுல நீ என்ன கேட்க வந்த? அது நேட்டைக்கு அதுக்கு ஒரு சம்பவம் நடந்ததான் மேட்டர் இல்ல. இவ்வளவு நேரம் பேசினதுல எல்லாரும் மனசு உடைச்சது மாதிரி டார்க் இல்ல. அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. அது அப்ளை ஆயிருக்கிற என்ஜினும் டீசல்ஸ்னா டார்க் கன்வெர்ட்டர், பெட்ரோல்னா டீசல். அதுலயும் Volkswagenோட டீசல்ஸ் கூட அவங்க ஆனா ஒரு பாயிண்ட்ல இப்ப பெட்ரோல்ஸ்ல நிறைய டார்க் கன்வெர்ட்டர்ஸ் வந்து நல்லா தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. நான் என்ன கேட்கணும், இப்ப அண்ணா இந்த பழைய ஸ்கோடாவோட கோடியாக்கோட அதெல்லாம் நான் ஓட்டினது, அந்த டிஎஸ்டி எல்லாம் நான் ஓட்டினது இல்லை. நேற்று நான் ஒரு டார்க் கன்வெர்ட்டர் ஓட்டினேன். இன்னும் நான் இது வரைக்கும் ஓட்டினதுல பெஸ்ட் டார்க் கன்வெர்ட்டர் அது நேற்று ஓட்டினது. அது எதுன்னு சொல்லு. காம்பஸ் விர்டஸ்ல இருக்க டிஎஸ்சி தான் வந்து நான் நிறைய ஓட்டிருக்கேன். 1.5 அந்த டிஎஸ்டி இந்த டார்க் கன்வெர்ட்டர் கம்பேர் பண்றப்ப தான் நான் அந்த டிஎஸ்டி என்ன பிடிக்கல, டார்க் கன்வெர்ட்டர் நல்லா இருக்கு. ஆனா அண்ணன் சொல்லிச்சல அந்த கோடியாக்கோட டிஎஸ்டி அது 2 லிட்டர் டீசல் அதுல கூட கம்பேர் இருக்குமான்னு எதை சூஸ் பண்ணோம். ஆக்சுவலி அது எப்படின்னா அது ஒரு கஷ்டமான கம்பேரிசன். இல்ல நான் என்ன சொல்லேன்னா இந்தியன் ரோட்ஸுக்கு டிஎஸ்ஜி வரைக்கும் டார்க் கன்வெர்ட்டர் அதான் பாயிண்ட். அது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் பாத்தியா. இப்போ வந்து டார்க் கன்வெர்ட்டர் நம்ம போயிட்டு இருக்கோம், நம்ம டக்குன்னு பிரேக் பண்ணுறோம், அடுத்து நீ ரவ் பண்ணி அந்த டார்க் லிஃப்ட் பண்ணி அது அப்படி ஏறும். டிஎஸ்சி நீ பிரேக் பண்ணேன்னா அது 2 கியர் எப்படியான டவுன் ஷிஃப்ட் பண்ணி டிப் ஆகிட்டு திருப்பி வருது. ஏன்னா அதுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் தரணும். அதுக்கு நீங்க 2 பேரும் போட்டி போடுறீங்கல்ல. நீ பிடிக்கே ஓட்டணும், அது போர்த்தால் அது வேற. அது ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கண்டென்ட் எடுத்துட்டு உட்கார்ந்து இல்லை அது வேற ஸ்டைல். ஆக்சுவலி அது பிடிக்கே வந்து அது வேற. அதுக்கு ரீசன் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நாங்கள் வந்து சென்னையில் சிட்டிக்குள்ளே இருந்து வரும்போது ஒருத்தர் எங்கள் கூட பிடிகே வெஹிக்கிளை ஓட்டிக்கிட்டு வராரு. அவர் எங்களை வச்சு பயங்கர வேலையெல்லாம் பண்ணார். எப்படின்னா அவர் கட் பண்ணது ரவ் பண்ணதெல்லாம் வச்சு நாங்கள் அதை பார்த்து மிரளம். நாங்கள் வந்து பேசாமல் இருந்தோம், ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட வண்டியை நாங்கள் பார்த்ததில்லை. அவர் இறங்கி அவர் பின்னாடி ஏறும்போது நாங்கள் ஓட்டினோம் கொஞ்ச நேரம். உண்மையில் அதுதான் டிரைவிங். அந்த வெஹிக்கிளோடைய அதோடைய ஒரிஜினல் டார்க்கை நம்ம டேப் பண்ணி எடுத்தோம். அதுக்கு அது போட்டி போட்டு அது வேற. இன்னொன்று டீசல் கூட சிவிடியும் அப்படி ஓட்ட முடியும். நம்ம மதுரையில் இருந்து ஒரு ஆடி ஒரு ஓட்டினா அது கூட பண்ண முடியும். அது டீசல் தான் அதுக்கு ரீசன். பவர் ஷிஃப்ட் டிசிடி அப்படின்னா டியூவல் கிளச் என்னான்னு உள்ளதை வந்து ஃபஸ்ட்டு நான் ஓட்டினது வந்து குளோபல் ஃபியஸ்டாவோட. அதில் இந்த அது எண்ணெய் பெட்ரோலில் இருந்து எண்ணெய் பெட்ரோல். ஆனால் என்னன்னா அது இந்த ஒரு Volkswagenோடைய ஒரு ப்ரிசைஸ் ஃபீல் இல்லை. உள்ள சேஞ்ச் ஆகிற சவுண்டெல்லாம் நமக்கு கேட்கும். ஆனால் கேப் இருக்காது. அதான் ஆப்வியஸ்லி அதானே நம்ம இப்போ மூவ் பண்ணுறதுல கேப் இருக்காதுன்னு சொல்லுவோம்ல. எனக்கு அதுக்கு முன்னாடினாலே சிவிடின்னா ஒரு அலர்ஜி. சிவிடி வந்து நீ ரவ் பண்ணிட்டு திருப்பி அது ஏதோ ஒன்று வச்சு அங்கே இழுத்துட்டே இருக்கு. அதில் அன்னைக்கு அது ஒரு இன்னோவேஷன். ஆனால் அதெல்லாம் இந்த அளவுக்கு கம்பேரிசனில் வராது. யார் கூட டிஎஸ்டி கூட ஈவன் இப்போ இருக்கிற ஹிண்டேயோட டிசிடிஸ் கூட எல்லாம் வராது. அந்த பீரியடில் அது அவங்களுடைய ஸ்டைல். ஆனால் அவங்க வே அடாப்ட் டைம் இருந்தாங்க. அவங்க என்னத்துக்கு அப்போ கொண்டு வந்தாங்கன்னே நிறைய பேருக்கு தெரியாது. ஏஜிஎஸ் அதாவது காமன் மேன் வந்து ஆட்டோமேட்டிக் வாங்க முடியும்னு உள்ளது வந்து இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்தது மேக்னட்டி மரலி தான். அதுக்கு காரணம் மேக்னட்டி மரலியோட கிட். அது முதல்ல எல்லாம் அதை ஓட்டணும்னா அதுக்குன்னு ஸ்பெஷல் ட்ரைனிங் வேணும். ஏன்னா ஓவர்டேக் பண்ணணும்னா
லக்கு வேணும், ஏறுமா ஏறாத. என்ன ஒரு வேகனார் இப்போ அது என்னன்னா எங்ககிட்ட ஒரு பழைய 1 லிட்டர் வேகனார் வித் ஏஜிஎஸ் இருக்குது. நான் வந்து டிரைவ் பண்ண ஆரம்பித்த காலகட்டத்திலே எனக்கு வந்து என்னோடய பாட்டியோட தம்பி ஒரு தாத்தா, அவர் வந்து முன்னாடி மூணாறுல எல்லாம் பஸ் ஓட்டின கதையெல்லாம் என் அம்மா எல்லாம் சொல்லி தந்திருக்காங்க. அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவார். நம்ம கார் விட்டுருக்கோம், காருக்கு வீலுக்கு பேக்கில் வந்து 2 நெல்லிக்காய் வைக்கிறோம்னு வச்சுருங்க. நெல்லிக்காய் மீன்ஸ் வாட் இஸ் கூஸ்பெரி, நாரங்க சார், லெமன் வச்சுருக்கோம், லைம் வச்சுருக்கோம். நம்ம வந்து கிளச்சில் இருந்து காலை லாக் பண்ணிக்கிட்டு பிரேக்லேருந்து கால் எடுத்து ஆக்சலரேட் பண்ணும்போது இந்த லைம் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும். அதாவது லைம் ஸ்கியூஸ் ஆகக்கூடாது. அப்போ அதோட அர்த்தம் என்னது, ரோல் பேக் ஆகக்கூடாது. இப்படி நீ பண்ணேன்னா நீ ஒரு பர்ஃபெக்ட் டிரைவர். இது வந்து எனக்கு வந்து என்னுடைய என்ட்ரி பாயிண்டில் எனக்கு கிடைச்ச ஒரு ஃபீட்பேக். இதே கதையை இந்த ஸ்லோப்பில் நாங்கள் இந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு வந்தபோது ப்ரௌன் ஃபியஸ்டாவை நான் எடுக்கிற ஸ்டைலை பார்த்துட்டு, அன்றைக்கி ரோடு இப்படி இருக்காது, ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும், அப்படி தேரி மாதிரி இருக்கும். சவுத் இந்தியா அங்கிள் வந்து நம்ம முதல்ல சொன்ன அக்டாவியாவுடைய ஸ்டோரியில் உள்ள அங்கிள் வந்து என்ன ஒரு நாள் கூப்பிட்டுட்டே, இந்த ஏரியாவிலே 3 பேர் தான் 2 பேர் தான் இதை பண்ணுவாங்க, அங்கே ஒருத்தங்க நான் நினைச்சேன் ஒன்னே நான் 3ஆவது லிஸ்ட்டில் வச்சேன். அதில் எனக்கு பயங்கர காம்ப்ளிமெண்ட். அது இதை பண்ண நம்மளே அந்த வேகனாரை இருக்க மேலே அதான் நான் சொல்ல அந்த கதை 3 தடவை பின்னாடி வரும். அப்படி ஒரு ஏஎம்டி அது முன்னாடி அடுத்த உடனே பிரேக். அது கரெக்ட். அதை விடைக்கும் கதை என்னன்னா, இல்ல அது எப்படி நிக்கணும், ஏதோ ஆஃப் ரோட் வண்டியோட பானட் எப்படி தூக்குறீங்க அந்த மாதிரி நிக்கும். தாண்டி போகுமான்னு தெரியாது. ஓர நாளைக்கு ஓர டைப்ல, சில நாளைக்கு நம்ம கால் கொடுப்போம். ஆக்சலரேட்டரே ஒருவேளை அமுக்குனா போவோம், ஒருவேளை லைட்டா அமுக்குனா போவோம். அப்படி ஏஎம்டி ஆரம்பிச்சது. கிக் டவுன் எல்லாம் அதுக்கு விருப்பம் மாதிரி பண்ணோம். நீ ஸ்லோப்பில் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு கியரை டவுன் பண்ணி செகண்டில் போய் மூக்கு நோஸ் டைவில் நிற்கும். அதெல்லாம் நமக்கு யூஸ்ட் ஆகி கடைசியில் இன்னைக்கு ஹில் ஹோல்டு வந்திருக்கு. இன்னைக்கு கன்வென்ஷனல் ஆட்டோமேட்டிக் ரிஃபைன்மெண்ட்ஸ் லெவலுக்கு கொண்டு வந்து என்ட்ரி லெவல் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 30,000-40,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸுக்கு மேலே கொடுக்க முடியும்னு சொல்லக்கூடிய ஒரு இது ஏஜிஎஸ் இன்னோவேஷன் வந்து இந்தியாவுடைய ஃபேஸ் ஆஃப் ஸ்கூட்டர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்கூட்டர்ஸ் வந்து இன்னைக்கு ஏஜ்டான பீப்புள், லேட்டாக 2 வீலர் படித்தவங்க, லேடிஸுக்கு எப்படி அந்த இன்னைக்கு நம்ம ஒரு பார்க்கிங் லாட்டில் போய் பார்த்தா ஸ்கூட்டர் தானே நிறைய இருக்குது. லேடிஸோடைய கம்யூட்டேஷன் ஃபேஸே மாற்றி விட்டு, அதே மாதிரி கார்லேயும் லேட்டாக படித்தவங்களுக்கு கான்ஃபிடென்ஸும் லேடிஸுக்கான அந்த இதையும் கொடுத்ததுல பட்ஜெட் அதுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. ஹோண்டா சிவிடி அது எப்படி நான் சொல்ல, அதாவது சிவிடி தான். ஆக்டிவாக்குன்னு இன்னைக்கு இவ்வளோ ஸ்கூட்டர்ஸ் இருந்தாலும் ஆக்டிவாக்குன்னு ஒரு ஸ்கேல் இருக்குது இல்லையா, அதுதான் ஹோண்டாவுடைய சக்ஸஸ் சிவிடியில். இங்கே உலகத்தில் நீ சிவிடி வாங்கணும்னா ஃபஸ்ட் சாய்ஸ் எதுன்னு கேட்டால் ஹோண்டா சிவிடி தான். ஏன்னா அந்த 1.5ம் 1.2 எல்லாம் ரொம்ப ஸ்லக்கிஷ் ஆச்சு. அது எப்படி தெரியுமா, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் சொல்லக்கூடியதை வந்து டெமோக்ரட்டைஸ் பண்ணிச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து காமன் மேன் வாங்கலாம், ரிப்பேரும் பண்ணலாம். ஏன்னா டிஎஸ்சி எல்லாம் ரிப்பேர் பண்ண முடியாது. காஸ்ட் எஃபெக்ட் முன்னாடி அதுதான் மஹிந்திராவோட 6 ஸ்பீட் 80. அதுக்கு காரணமே ஏசின் தான். நம்ம அந்த என்ஜின் கதை ஆல்ரெடி சொன்னோம். அவங்க 2 பேரும் இங்கே, நீங்கள் 2 பேரும் ஒரு டிரான்ஸ்மிஷனுக்குள்ளே உட்காந்து சிங்கானீங்க. அங்கே ஒரு என்ஜினும், இப்போ டேனி என்ஜின் 2.2 எம்ஹாக், இங்கே வந்து நீ வந்து ஏசினோடைய 6 ஸ்பீட் 80 3rd gen. நீங்கள் 2 பேரும் டேனி தரக்கூடிய பவர் டார்க்கை வேஸ்ட் பண்ணாமல் டெலிவர் பண்ணுறது. அதான் இழுத்து திருப்பி சொல்ல. சரி போட்டு அடுத்து அடுத்து பிளாட்ஃபார்ம் அண்ட் சாசி ஷிஃப்ட். அதை நம்ம எப்படி பேச முடியும்னா, ஒரு ஸ்மால் காரில் உனக்கு ஹேண்ட்லிங் கொடுக்க முடியும், அதை பட்ஜெட்டில் கொடுக்க முடியும், ஓரளவுக்கு ரீசனபிளான 2.4 மீட்டரில் வீல் பேஸை செட் பண்ணி பின்னாடியிலையும் கொஞ்சம் ஸ்பேஸும், அதுக்கு ஒரு நல்ல டீசல் இன்ஜினே. அதுக்கு இதில் கதை ஏன் அந்த பிளாட்ஃபார்ம் பற்றி நம்ம பேசணும்னா,
அதுக்கு முன்னாடி இருந்ததுல இவ்வளோ பெரிய டீசல் இன்ஜின் வைக்க முடியாது. நம்ம சென்னை இப்படி சொன்னோம்ல, ஆனால் நீ ஸ்விஃப்ட்டை பாரு, ஸ்விஃப்ட் வந்து டீசலும் பெட்ரோலுக்கு இடையில வந்து அந்த அந்த வெயிட் எல்லாம் தெரியாது, ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கும். சென்னை வந்து தூரத்தில் பார்த்தாலே தெரியும், எஸ்டிமே தூரத்தில் பார்த்தாலே தெரியும், அது டீசலை வாங்கி கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருக்கு. ஓடிட்டு இருக்கும்போது ஆக்சில் எல்லாம் கலரும் லோடுனால. நம்மகிட்ட அந்த ஒரு சென் கிடல, அதுவும் ஒரு கலந்த கதை இருக்கு. அந்த இடத்துல அந்த சேசிஸ் வந்து ஒரு நல்ல சேசிஸ் வேல்யூ இல்லை, அதுக்கு போட்டியே கிடையாது. அப்படி ஒரு ஹேட்சோட சேசிஸுக்கு இன்னைக்கு வரைக்கும் அது நம்ம அந்த கண்டன் பண்ணுவோம், அப்போ தான் பேச முடியும். ஸ்கிப்பு டஸ்டர் கிக்ஸ். அதாவது அது ஆக்சுவலி எப்படின்னா ரெண்டு டிஎன்ஏ தானே, 2 டிஎன்ஏ ஒரே சேசிஸ் ஆனால் 2 விதம். அது எப்படி கரெக்டாக சொல்லணும்னா, இந்த டஸ்டர் வந்தது, டஸ்டரை போய் வந்து பீப்புள் வெளியே பார்த்தா டஸ்டர் பீஃப் டப்பாக இருந்தது. இது என்ன ப்ரைஸு, இந்த ப்ரைஸுக்கா இதா அப்படின்னு பீப்புளுக்கு ஒரு இது. டீசல் இருக்கா, டீசல் இருக்குது, அன்னைக்கு என்ன மைலேஜ் கிடைக்கும்னு கேட்பாங்க. ரஃப் யூஸுக்கு 16 கிடைக்கும், ஹைவேக்கு 20 கிடைக்கும். அப்படியா, கொடுக்குமா, ஓகே ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்து ஓட்டுவார். பின்னாடி சீட்லேயே ஃப்ரெண்டில் இருந்தவங்க நல்லா இருக்கேன்னு சொல்கிறதே அந்த கம்ஃபர்ட்டில் தான். இல்லை, ஏன்னா என்னன்னா எப்படி அந்த பட்ஜெட்டில் இவங்க இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் கொடுத்து, இண்டிபெண்டன்ட் கடைசியில் தான் அது. அதெல்லாம் இன்னோவேஷன். அந்த ரெனோ வந்து இன்னைக்கு இல்லை, ரெனோவை காணவே இல்லை. எப்படி அந்த பட்ஜெட்டு கொடுத்தா? இல்லை, நீ இண்டிபெண்டன்ட் வேண்டாம், நார்மல் பீமில் அன்னைக்கு இருந்தில்ல சஸ்பென்ஷன். அது டஸ்டர் ஓனர்ஸுக்கெல்லாம் வந்து அது எப்படின்னே சொல்ல தெரியல, அது வேற ஸ்டோரி. அது இந்த இடத்துல அன்னைக்கு கம்பேரிசனே எக்கோ ஸ்போர்ட் கூட இருந்து. எக்கோ ஸ்போர்ட் எல்லாருக்கும் ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன், நமக்கு ஸ்டிஃப் பிடிக்கும், எல்லாருக்கும் ஸ்டிஃபர் பிடிக்காது. இதில் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளும் செடான்ல இருந்து அப்கிரேட் ஆகிறவங்க. செடான் லைக் கம்ஃபர்ட் இன் எஸ்யூவி பாடி ஷேப். டஸ்டர் அப்படி ஹாட் கேக்காக விற்க ஆரம்பிச்சு. அதுக்கு ரீசன் அந்த சேசி தான். B0 பிளாட்ஃபார்ம். கிக்ஸை என்ன பண்ணா, நிசான் வந்து அதே சேசிஸை எடுத்து அதை எப்படி கம்போஸ் பண்ணி அந்த அதில் டிரைவருக்கு ஒரு ஃபீல் இல்லை, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்ஜின் நல்லா இருக்கு. ஆனால் ஸ்டியரிங்கில் அதுக்கு மெயின்லி 85 PS என்ஜினும் பவர் கம்மி, சேசிஸ் இருந்தனால அது அப்படி ஒரு ஸ்ட்ரீம் லைனாக இருக்கும். 110 PS வந்து ரியரில் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷனில் வந்த போது அது வேற ஒரு ஸ்டைலில் போச்சு. ஆனால் கிக்ஸில் வந்து 110 PS மட்டும்தானே இருக்குது. 110 PSோட இதில் அது வேற ஸ்டோரி. நீ இப்போ வந்து போன டெக்கேடில் 2011லேருந்து 2020 வரைக்கும் வந்ததில் ஒரு பெஸ்ட்டு காரை சொல்ல லிஸ்ட்டில் சொன்னால் கிக்ஸ் அதுக்குள்ளே. அதெல்லாம் ஏன் விற்கலன்னு உள்ளது நிசானுடைய இதுதான். நம்ம நிறைய பேசிட்டோம், அது ஒரு பாட்காஸ்ட்டே அதுக்காக பேசிட்டோம். அப்படி ஒரு சேசி அது. இன்னைக்கு அவங்க இந்த சிஎம்எஃபோட ஏதோ ஒரு வெர்ஷன் எடுத்துகிட்டு வராங்க. இதுக்கு பக்கத்தில் கூட ஓப்பனாக நம்ம சொல்லுவோம், அந்த சேசிஸுக்கு கிட்ட கூட நெருங்காது, வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் காட். நம்ம என்ன சொல்லுது, இனி நினைச்சாலும் அப்படி ஒரு சேசிஸ் இவங்க பில்டு பண்ணவே முடியாது. அந்த வெயிட்டே ஃபீல் ஆகாது. அது எப்படி நம்ம சொல்லலாம், நம்ம ஜாப்பனீஸோடைய லைட் பில்டுக்கு பழக்கப்பட்டிருந்தோம். ஒரு சேல்ஸ் பர்சன் வந்து டோருக்கு மேலே ஏறி நின்று டோரை திருப்பி பில்டு குவாலிட்டி. அதான் பில்டு குவாலிட்டின்னு நமக்கு என்னைக்கு தெரியும், அதுதான். அது நீ உள்ளே இருந்தாலும் தெரியும், டோரை திறந்து பூட்டினாலும் தெரியும். இத்தனைக்கும் கம்ஃபர்ட் ஆகும், ஹேண்டிலும் பண்ணும். அது இன்னைக்கும் நம்ம நிறைய ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, எங்கேயாவது ஒரு வெல் மெயின்டைன் ஜெட்டாவோ இல்லை எங்கேயாவது ஒரு வெல் மெயின்டைன் அப்படியே தான் இருக்குது. அப்படி தான் இருக்குது. இப்போ பழைய அக்டாவியாலாம் என்ஜின் எல்லாம் போக்குறாலும் பாடி அப்படியே தான் இருக்கு. அது அந்த காலகட்டம் வந்து கோல்டன் இனியா இருக்கு. எஸ்-கிராஸ் இந்த கிக்ஸ் மாதிரி ஒரு அன்சங் ஹீரோ. லக்கிலி மாருதியோட மானிக்கர் இருந்ததுனால சேல் ஆச்சு. ஒரு பேலன்ஸ் இருக்குது அதுக்கு. செடானோடைய கம்ஃபர்ட்டுக்கான ஒரு ஸ்டெப் ஹை, ஒரு கிராஸ் ஓவரோட பாடி ஷேப் இருக்கிறதுக்கான ஒரு சீட்டு, ஒரு கம்போஸ்டான சேசி. சுசுக்கியில் இப்படி ஒரு சேசியை நம்ம நம்பவே மாட்டோம். நிறைய பேர் வந்து எஸ்-கிராஸை ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் பேசுவாங்க, எஸ்-கிராஸ் ஹெவின்னு. அது இல்லை ஹெவி, அதுக்கு உள்ள ஃப்ரேம்ஸ் எல்லாம் நல்ல ரீஇன்ஃபோர்ஸ்டு ஃப்ரேம்ஸ். குளோபல் பிளாட்ஃபார்ம், குளோபல் சி. அந்த ஸ்டியரிங்கும் அந்த கம்போஸும் ப்ளஸ் அந்த இவங்க கொடுத்த சப்போர்ட் இருக்கு இல்லையா, டிடிஐஎஸ். ஆனால் அதில் ஒரு 1.6 எல்லாம் இருக்கு பாரு, அது வேற ஒரு ஸ்டைல், அது தனி.
இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து புது கிராண்ட் விட்டாரா மார்க்கெட்டில் இருக்கிறத வச்சுட்டு எஸ்கிராஸ் எப்போ வரும்னு கேட்பாங்க. ரீசெண்டாக வந்து தெரி மூவியோட ஒரு சீன் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து போலீஸை கூடுங்கன்னு போலீஸ் வந்து 10 நிமிஷம் ஆச்சுன்னு விஜய் சொல்கிறது மாதிரி எஸ் அது வந்து 2023 வந்து 2-3 வருஷம் ஆச்சு. கதை அதுதான். ஆனால் இது வந்து ஷேப்பு மாதிரி பேர் மாதிரி வந்திருக்கு. அதுதான் ஸ்டோரி. ஐஎம்வி கண்டிப்பாக பேசணும். எப்படி தெரியுமா, 2 ஸ்டைலாக அதை பேசலாம். ஒன்று, ஒரு சேசிஸை வச்சு ஒரு கம்பெனியே ஓடிட்டு இருக்குது. எத்தனை வருஷமா தெரியுமா? ஒரு 20 வருஷமா. 20 கூட இருக்கு. குவாலிஸுக்கு குவாலிஸ்ல இருந்து அப்டேட் ஆனதானே இந்த சேசிஸ். இது வேற இன்னோவேட்டிவ் இன்டர்நேஷ்னல் மல்டி பர்பஸ் சேசிஸ். இன்னோவா, கிறிஸ்டா, ஃபார்ச்சுனரோட அடுத்த ஜென் ஹைலக்ஸ், இவ்வளோ வண்டிக்கும் ஒரே சேசிஸை வச்சு வெளிநாட்டில் பிக்கப் ட்ரக் ஆகும். நம்ம ராஜேஷ் வந்து சவுதி போயிட்டு ஊருக்கு வந்தோம்னா பிக்கப் ட்ரக்கை தான் இதெல்லாம் ஆக்கி வச்சிருக்கு. அவன் வந்து ஹைலக்ஸ் வந்து வந்த புதுசில் டே இது 40 இது நாங்கள் சிமெண்ட் ஏற்றுறோம். அங்கே வந்து நம்ம ஊரில் மஹேந்திரா பிக்கப்பும் டாட்டாவோட யோதாவும் பண்ணுற வேலை தான் அங்கே அது பண்ணோம். அப்படி இருந்த வண்டியை நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு அதோடைய சஸ்பென்ஷனை அதோடைய டோட்டல் ஃபேஸை நம்ம ஒரு விஷயம் சுசுக்கியோட ஒரு கதை முதல்ல சொன்ன தெரியுமா, ஆல் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஓடும்போது இங்கே வந்து பீப்புளை ஏற்றுவாங்க, மோனோகாக் எலாஸ்டிக் ஆகும், அங்கே பாடி அண்ட் ஃப்ரேம் தான் தேவை. அப்போ பாடி அண்ட் ஃப்ரேமை கம்ஃபர்டபுளாக எப்படி கொடுக்கணும், அந்த ஸ்டோரியை மெர்ஜ் பண்ணது தான். இன்னைக்கும் அவங்க கேஷ் பண்ண ஒரே சேசி இந்த சேசி தான். இப்போ மிச்சத்தை வந்து சுசுக்கி கிட்ட இருந்து வாங்கி வித்துட்டு இருக்கேன். ஐகான் அண்ட் ஃபியஸ்டா. அது ஏது ஃபியஸ்டா? இந்த கண்டென்ட் ஆக்சுவலி நாங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதை லிஸ்ட் பண்ணது டேனி. அதாவது அது நான் என்னென்ன வண்டி இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கேன். அது ஏது ஃபியஸ்டா? பழைய ஃபியஸ்டா தான். புதிய ஃபியஸ்டா வேணும். புதிய ஃபியஸ்டா வரான். பழைய ஃபியஸ்டாவோட சேசி வந்து அது எப்படின்னா பழைய ஐகான், அவங்களோட ஐகான். அதை இந்தியாவுக்காக கொண்டு வந்து கம்ஃபர்ட்டும் ஹேண்ட்லிங்னு சொல்லி இந்தியாவில் ஹேண்ட்லிங்னு சொல்லி ஒரு விஷயத்த பீப்புளுக்கிட்ட காமனாக பேச வச்ச. இப்போ நீ BMW 3 சீரிஸ் ஹேண்ட்லர் நமக்கு தெரியும். அன்னைக்கு இருந்த அவுடியோட A3 A4லாம் ஹேண்ட்லர் நமக்கு தெரியும். இங்கே கொண்டு போய் இதை ஹேண்ட்லர்னு யாருக்கு தெரியும் என்ட்ரி பாயிண்டில்? அப்படி தெரிய வச்ச ஒரு சேஸ். இன்றைக்கி அதுக்கு போட்டியே கிடையாது. அதை ஃபிகோ ஓட்டி பார்க்கணும், அப்போ தான் தெரியும். ஃபர்ஸ்ட் அண்ட் 1.6s. எஸ். எனக்கு நீ இது கூட 2 ஃபர்ஸ்ட் நான் ஃபேஸ்டா பற்றி கேட்டால் 2 பிளாட்ஃபார்ம். ஒன்று வந்து நம்ம குளோபல் ஃபேஸ்டா, அடுத்து வந்து ராங்க்லர். ராங்க்லர் தனியாக பேச வேண்டிய ஒரு கண்டென்ட். குளோபல் ஃபேஸ்டா என்ன தெரியுமா, அதாவது அது வரைக்கும் ஒரு என்ன சொல்கிறது, வேற ஒரு ஸ்டைலில் இருந்த ஹேண்ட்லிங் அண்ட் டைனாமிக்ஸை ஒரு ஸ்லீக்குன்னு ஒரு வேர்டை நான் அதில் ஆட் பண்ணேன். அது கனெக்ட் ஆகுமா ஸ்லீக்குன்னு சொல்லக்கூடிய வேர்டு இதில்? இவ்வளோ பேக்டு அதான் ஸ்லீக். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எஸ்ல கூட ஒரு லெந்து நமக்கு தெரியும், அந்த கட் பண்ணோம். ஆனா இதுல தெரியாது. யாரெல்லாம் கார் விரும்பியாங்களோ அவங்க எல்லாம் அந்த கார் ஓட்டி பார்க்கணும். யாரெல்லாம் பென்ஸ் எல்லாம் இந்த BMW இந்த ஹேண்ட்லிங் கார்ஸ் ஓட்டியவங்க எல்லாம் இதையும் ஓட்டி பார்க்கணும். அதாவது பட்ஜெட் BMW நம்ம 1.6s சொல்லியாது. ஆனால் உண்மையிலே இதுதான் சொல்லணும் நியாயமா. ஏன்னா டீசலோட டார்க் இருக்குது, நல்ல பவர் டெலிவரி கிடைக்கும், ஃபியூல் எக்கனாமி. ஆனால் அது என்னன்னா பி பில்லர் வரைக்கும் தான் அது அழகு. பி பில்லருக்கு பேக்கில் ஃபேமிலியை உட்கார வைக்க டிரைவிங் மட்டும் டிரைவர் மட்டும்தான். காரோட நடுவில் டிரைவர் உட்கார்ந்துருக்கு. ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ஃபீலில் நம்ம ஓட்ட முடியும். உண்மை சொல்ல போனால் நான் வந்து அந்த கார் என்கிட்ட இல்லைன்னா இன்னைக்கு மோட்டோ வேகன் இருந்திருக்காது, இந்த கதை எதுவுமே இருந்திருக்காது. நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்திருப்பேன்னு எனக்கே தெரியும். என்னுடைய லைஃப்பில் நான் வந்து கிவ் அப் பண்ணக்கூடாது, நான் வந்து இன்னும் நிறைய கார்ஸ் வாங்கணும், இந்த காரை நான் செல் பண்ணக்கூடாது. ஏன்னா பயங்கர ஈகோயிஸ்டிக் பர்சன். நம்ம வந்து ஹெல்ப் கேட்டால் பண்ணுவாங்க, ஆனால் அது கேட்க மாட்டோம். ஆனால் நம்ம தான் ரீபில்ட் ஆகணும். அந்த ரீபில்டுக்கான என்ட்ரி பாயிண்ட்டே அந்த ஃபியஸ்டா தான். அந்த ஃபியஸ்டா எனக்கு கொடுத்த மென்டல் சப்போர்ட் வந்து இனி ஒரு ப்ராடக்ட் கொடுக்காது. ரீசனே அதோட டிரைவபிள் இல்லை. இப்போ என்னென்னா எல்லா கார்ஸுக்கும் ஒரு குரூப் இருக்கும். இப்போ ஃபிகோ ஓட்டுனா நிறைய பேர் இருப்பாங்க, போலோ வைக்கிறதுங்க, இப்போ ஃப்ரீ ஸ்டைலுக்கு இருக்குது, எக்கோ ஸ்போர்ட்டு.
ஆனால் இதுக்கு அப்படி ஒரு இது நம்ம பார்த்துருக்கே. ரீசன் ஆனால் இது எல்லாருமே ரிஜெக்ட் பண்ண ப்ராடக்ட். நீ வந்து ஃபோர்டோட ஒரு தப்பான மார்க்கெட்டிங்கில் ஃபோர்டோடைய ஃபியஸ்டா அங்கே ஆல்ரெடி நிற்குது. அந்த ஃபியஸ்டாக்கு கூட குளோபல் ஃபியஸ்டான்னு இதை லான்ச் பண்ணுறாங்க. ரெண்டும் ஃபியஸ்டான் இருக்குது. அதுக்கு இதுக்கு 3 லட்ச ரூபா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அங்கே பேக் சீட்டில் போய் உட்காரலாம், இங்கே பேக் சீட்டில் ஏறவும் முடியாது, உட்காரவும் முடியாது. இல்லை இவ்வளோ நாள் இவ்வளோ வீடியோஸ் போட்டிருப்போம், இவ்வளோ கமெண்ட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். இந்த காரை பற்றி நான் இதுவரை யாரும் கமெண்ட் பண்ணி பார்த்ததே கிடையாது. தெரியாது அவங்களுக்கு. இந்த வண்டியை வச்சு நம்ம ஒரு ஹேண்ட்லிங் கண்டென்ட் பண்ணோம் இல்லையா, அதில் இந்த கார் ஓட்டினவங்க போட்ட கமெண்ட் தான் ரியலான அவங்களுக்கு தான் அது தெரியும், மற்றவங்களுக்கு அது தெரியாது. இல்லை இன்னொன்று, இதை வாங்குறவங்க எனக்கு தெரிஞ்சு எந்தூசியாஸ்டிக் பீப்புள் வந்து இதை வாங்கியிருக்க வாய்ப்பு இல்லை. இனிஷியலி வாங்கல. இப்போ 1.6s கூட சின்னதாக சின்ன ஒரு கம்யூனிட்டி இருக்குது, கொஞ்சம் பீப்புள் அதை வாங்கினாங்க. இதை வந்து யாரும் இது அன்னைக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் நிறைய பேர் வாங்குறாங்க. ஏன்னா இது ஒரு ட்ரெண்ட் மாடல் இருந்து எப்படின்னா, இது ஆல்மோஸ்ட் நம்மகிட்ட இருக்கிறதுக்கு ப்ரீ ஃபேஸ் லிஃப்டாக நான் பேசிகிட்டு இருக்கேன். ப்ரீ ஃபேஸ் லிஃப்டில் ட்ரெண்டுன்னு ஒரு மாடல் இருந்தது. அன்னைக்கு சடனாக நீ பார்த்தேன்னா ஒரு ப்ரைஸ் கட் கொடுத்தாங்க. அந்த ஃபியஸ்டாவை கிளாசிக்னு பேர் மாற்றினாங்க. இதில் இருந்த பழைய ஸ்டாக்ஸை புல் பண்ணுறதுக்கு இதோடைய அந்த நோக்கியா மொபைல் இன்ஸ்பயர் டேஷ்போர்டு, இந்த வெஹிக்கிளோடைய 1.5 டீசல், ஏன்னா அதில் கிளாசிக்கில் வந்து கொஞ்சம் ஸ்டாக்ஸ் கம்மியாக இருந்தது. அதில் CLXI அப்படியெல்லாம் வேரியன்ட் இருந்துன்னு நினைக்கிறேன். அந்த நேரம் கொஞ்சம் வெஹிக்கிள்ஸ் விற்றுது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வாங்கியிருந்தார். இதெல்லாம் வந்து அந்த எந்தூசியாஸ்டிக் ஃபீல் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அன்னைக்கு கிடைச்ச வண்டி லாபம் வாங்கினாங்க, வாங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. கொஞ்சம் பேருக்கு பிடிச்சது, கொஞ்சம் பேருக்கு டோட்டலாக பிடிக்கல. ஆனால் நீ அந்த டைனி சொன்ன மாதிரி அந்த ரா ஃபீல் வந்து உண்மையில் எல்லாரும் ஃபீல் பண்ணாங்களான்னு கேட்டால் தெரியாது. இன்றைக்கும் அந்த கார் ஓட்டுனா அதுதான் அது வந்து அந்த இது இத்தனைக்கு இப்போ பரவாயில்ல, இடையில பேட் ஷேப்பில் இருந்து அப்போ நல்லா தான் இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் பாரு, நான் அந்த காரை பற்றி பேசும்போது நம்ம இந்த பேசின இந்த கார்ஸ் எல்லாமே, பழைய கார்ஸ் எல்லாமே நம்ம ஒரு விஷயத்த கவனிக்கணும். ஹைட்ராலிக் பவர் ஸ்டீரிங்னு ஒன்று இருக்க போய் தான் இந்த சப்போர்ட் இருந்தது. எலக்ட்ரிக் பவர் ஸ்டீரிங்கை வந்து உனக்கு இந்த டைனாமிக் டார்க்குன்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிச்சது இதுதான். இந்த இப்போ ஹைட்ராலிக்லேருந்து இபிஎஸ் வந்து புதிய டெக்னாலஜி. இப்போ இவ்வளோ வருஷம் இந்த ஜென்ரேஷன்ஸ் வந்ததில்லை, இப்போ பெட்டராக இருக்கும். இது என்னன்னா அந்த டைம் உள்ள எலக்ட்ரானிக் பவர் ஸ்டியரிங் உள்ள கார்ஸ் எல்லாம் அவ்வளோ ஹேண்ட்லிங் தந்துட்டு இருந்தது. வந்து என்ன ட்ரை பண்ணாங்கன்னா எலக்ட்ரானிக் பவர் ஸ்டியரிங் எப்படி ஹைட்ராலிக் மாதிரி பண்ணதுன்னு ட்ரை பண்ணி. அதான் அப்போ அதை ட்ரை பண்ணி இப்போ அது என்ன ஆச்சு, இப்போ வந்து அடிக்கடி நம்ம சிரிப்பால யாரோ கீழே பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி விட்டு விட்டு பிடிக்கும். அது உண்மையிலே அது ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட், அதுக்கு போட்டியே கிடையாது. இதை நான் எப்படி தெரியுமா நான் யோசிப்பேன், இதில் ஒரு ஹேட்ச் யூரோப்பில் ஓடிட்டு இருந்தில்ல, அது இங்கே டெஸ்ட் பண்ணாங்க i20க்கு போட்டியா. இல்லை இது நம்ம ஃபிகோய்க்கு பதிலாக அந்த ஹேட்ச் எல்லாம் வந்துருந்தோம், அதெல்லாம் வாய்ப்பில்லை. அதெல்லாம் வேற லெவல். இதுவே தீப்பெட்டி சைஸாக தான் டிரைவருக்கு ஃபீல் ஆகும், பேக்கில் இருக்கிறது மிச்சமே தெரியாது. அது அப்போ எப்படி இருக்கும். இதே மாதிரி ஒரு பாடி ஆன் ஃப்ரேம் பற்றி நம்ம இன்னொரு பாட்காஸ்ட்டில் பேசுவோம். அதாவது என்னன்னா, நாங்கள் வந்து பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், இது இல்லை அது அது இல்லை இதுன்னு சொல்லி. இல்லை நம்ம மெயினாக இது இப்போ என்ஜின்ஸு டிரான்ஸ்மிஷன் இதெல்லாம் தான் பேசுவேன். நம்ம ப்ராடக்ட்ஸை வச்சு அது அடுத்த ஒரு பாட்காஸ்ட் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து இது தயவுசெய்து திட்டாதீங்க, பார்த்தவங்க சொல்லுங்க இது என்ன பிளான்ல ஆரம்பிச்சு எங்கே வந்து நிற்குன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து என்னுடைய கார் ஃப்ரெண்ட்ஸுக்கு உள்ளே எப்படி பேசுவேன்னு அப்படி நான் இதை பேசியிருக்கேன். நாங்கள் ரெகுலராக பேசுகிறது மாதிரி இதில் வந்து கொஞ்சம் ஃபன் இருக்கும், கொஞ்சம் என்ன இருக்கும், எமோஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து பிளான்டு கிடையாது. அது எப்படின்னு சொல்ல தெரியும். இல்லை அது இது நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. இல்லை நான் அது எப்படி கன்வெர்ட் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா உண்மை சொல்ல போனால் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் இதை வந்து மோட்டோ வேகனுடைய ஸ்டோரியில் சொல்லும்போது இதையும் நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸே கார் ஃப்ரெண்ட்ஸ் தான். வெளியே பார்த்தா நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட் ஆக்சுவலி, நான் டக்குன்னு யார்ட்டையும் பழக மாட்டேன். ஆனால் இந்த கார் கதை பேசினா அது கனெக்ட் ஆகுறதுக்கு வந்து லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ், அது எங்கே போகும்னே தெரியாது. பல கதைகள் எடுத்துகிட்டு வரும். சில பீப்புள் வந்து நீ பேசவே மாட்டேன், என்னடா உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்னு நம்மகிட்ட கேட்பாங்க. அது மாதிரி தான் இந்த பழைய கதையை திருப்பி நம்ம யோசிக்கும் போது நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன்,
இதெல்லாம் நான் சொன்னால் எதுக்கு நான் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன், இதெல்லாம் நம்ம எங்கே போய் பேச போகிறோன்னெல்லாம் முன்னே நான் நினச்சிருக்கேன். ஆனால் அது இப்படி ஒரு மீடியமில் கிடைக்கும்னு சத்தியமாக நான் நினைக்கிறேன். அது வந்து கிரேட்ஃபுல். அது எனக்கு தெரியாது. அது தேட்ஸ் நேச்சர். தேட்ஸ் இல்லை, நிறைய பேர் முன்னாடி வந்து 2 மணி நேரம் பாட்காஸ்ட் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, வருத்தப்படாதியா, மெமரி கார்டில் வந்து ஸ்பேஸ் இல்லை. அதனால நம்ம கூட இன்னொரு பிரச்சனை இருக்கு. எனக்கு வீட்டுக்கு போகணும். வந்து ஆக்சுவலி என்னன்னா, என்னோட பையனுக்கு பர்த்டே. நம்ம டிஓபி டேனி இது அபகரிச்சு வச்சிருக்கேன். ஆக்சுவலி நான் வந்துட்டு 40 நிமிஷம் கிளம்புறேன்டா. வீட்டில் என் தங்கச்சி ஃபேமிலி எல்லாரும் வந்திருக்காங்க, நான் மட்டும் கடைசி பேச்சார். அவங்கள இன்வைட் பண்ண ஆளே நான். சரி, இனி இதுக்கு மேலே ஹோல்டு பண்ண முடியாது. மெமரி கார்ட்லையும் டைம் இல்லை. 4 நிமிஷம் தான் இருக்கு. க்ளோஸ் பண்ணிடுவோம். இன்னைக்கு எபிசோட் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளுடைய பழைய பாட்காஸ்ட் எல்லாமே யூடியூப்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. போய் பாருங்க, கேளுங்க. திஸ் இஸ் ஆன்சன் டேனி ஆசிர் டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.